கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In all that we do, may the name of Jesus alone be glorified. நாம் செய்கிற அனைத்து காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. Because he alone is truly worthy of all praise and honor and glory. ஏனென்றால் அவர் மாத்திரமே மெய்யாகவே சகல கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். Because he is worthy of our praise, shall we praise him. அவர் எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise you Jesus, praise you Lord. Thank you Jesus, praise you Lord. Praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. For our meditation this evening, shall we turn to Mark chapter 13? மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை இன்று மாலை தியான பகுதியாக நாம் எடுப்போமாக. And read from verses 33 till the end. 33 முதல் முடிவு வரை இருக்கிற வசன பகுதிகள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take ye heed, watch and pray, for you know not when the time is. For the Son of Man is as a man taking a far journey, who left his house and gave authority to his servants and to every man his work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or at the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say to all, watch. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yesterday we saw how a certain spirit, which is part of the mystery of iniquity, is trying to attack the children of God. அக்கிரமத்தின் ரகசியமாய் இருக்கிற சில ஆவிகள் இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளை தாக்குகின்றன என்று நேற்றைக்கு நாம் தியானித்தோம். That spirit has been trying to work amongst children of God so that they might be distracted from the true purpose of life. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான தேவனுடைய பகுதிகளிலிருந்து திசை திருப்பும்படியாக இந்த ஆவிகளிலிருந்து செயல்பட்டு வருகின்றன. The Bible says, God referring to the birds of the air said they know the time of their migration, but my people don't know the judgment of the Lord. ஆண்டவரோ இந்த ஜனத்தை பார்த்து, ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் தாங்கள் எந்த நேரத்திலே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயர்ந்து போக வேண்டும் என்று அவைகள் அறிந்திருக்கின்றன, என் ஜனமோ அறியாதிருக்கிறார்கள் என்கிறார். We the children of God who should be more aware than others about what's happening around us, many of us have fallen asleep. நம்மை சுற்றி நடக்கிறதான காரியங்களை குறித்து மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக விழிப்புணர்வோடு அறிந்திருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை விட தூங்குகிறவர்களாக இருக்கிறோம். But I believe that God has given us an anointing, and by that anointing we are going to wake up in our spirits to discern the times. தேவனோ நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலே நாம் இருக்கிற காலகட்டம் இன்னதென்று விழித்து அறியும்படியாக தேவன் உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம். That spirit of worldly worries has to leave our lives. உலக சம்பந்தமான ஒரு கவலை பாரம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு நீங்கத்தான் வேண்டும். Anyone who knows how much hair is there on your head, please put up your hands. உங்களை யாராவது ஒருத்தர் உங்களுடைய தலையில் இருக்கிறதான முடி எத்தனை என்று சரியாக எண்ணி வைத்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Nobody knows. யாருக்குமே நம்முடைய தலையில் இருக்கிற முடியே தெரியாது. Your response will be not only I don't know, but also I don't need to know. உங்களுடைய பொறுப்பான உத்தரவு எப்படி இருக்கும் என்றால், நான் தெரியாது என்று மாத்திரமல்ல, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. Because it's something unnecessary. ஏனென்றால் அது வேண்டாத ஒன்று. Not only that, every time you comb your hair, the number keeps changing. ஏனென்றால் ஒவ்வொரு முறை நீங்கள் தலையை வாரும் போதும் முடியுடைய எண்ணிக்கை மாறிக்கொண்டே வரும். But then Jesus himself says the very hairs of your head are numbered. So every time it changes, he knows how much is falling away. ஒவ்வொரு முறையும் தலை மாறும் போதும் நம்முடைய முடியின் எண்ணிக்கை மாறிக்கொண்டிருக்கும். தலையின் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிற இயேசு ஒவ்வொரு முறையும் அதன் எண்ணத்தை அறிந்து வைத்திருக்கிறார். So when he knows what we don't even need to know, he knows about us. Will he not be more concerned about the more important affairs of our life? நாம் அறிய வேண்டும் என்று அவசியப்படாத காரியங்களையே அவர் அறிந்து கவனமாக வைத்திருக்கும் போது
நமக்கு அவசியமாக இருக்கக்கூடிய காரியங்களை அதிக கவனமாக இருந்து அவர் அறிந்து வைத்திருக்க மாட்டார் அல்லவா? So we are not orphans to worry about ourselves. ஆகவே நாம் நம்மை குறித்து பாரப்பட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. How many of you have a father in heaven? Put up your hands. உங்களில் எத்தனை பேருக்கு எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? Hallelujah. So we don't have to care for ourselves. He is caring for us. நம்மை குறித்து நாம் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோ நம் நிமித்தம் பாரம் சுமந்திருக்கிறார். நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை, நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா. நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை, நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கியதால் ஸ்தோத்தரிப்பேனா. நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை, நாளை தின உன்னுடைய காயன் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா. Hallelujah. We are all going to sing that chorus again. நாம் மறுபடியும் இந்த பல்லவியை நாம் பாட இருக்கிறோம். We are called to live a worryless life. கவலை அற்று இருக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Worrying is an insult to God. கவலைப்படுவது தேவனுக்கு அது ஒரு புண்படுத்துவது போல. Those who do not have a father in heaven, or those who do not know they have a father in heaven, they worry for themselves. பரமபிதா அற்றவர்கள் பரமபிதா இருக்கிறார் என்று அறியாதவர்கள் மாத்திரமே கவலைப்பட வேண்டிய அவசியம். But our God is concerned about our needs. நமது தேவனோ நம்முடைய தேவைகள் அவசியங்களை குறித்து பாரப்பட்டு கொண்டே இருக்கிறார். One day one poor lady, she didn't have food to eat. ஒரு நாள் ஒரு ஏழை பெண் இருந்தால் அவளுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை. So she was sitting in her small house and say, Lord, I want bread. சின்ன ஒரு வீட்டிலே வீற்றிருந்தவளாக அவளோ ஆகாரம் வேண்டுமையா என்று ஆண்டவனை இறைஞ்சினாள். One mischievous boy was passing by. ஒரு குறும்புக்கார பையன் அங்கே கடந்து போனான். He heard that prayer. அவனும் அந்த சத்தத்தை கேட்டு விட்டான். That boy didn't believe in God. அந்த பையனோ தேவன் உண்டு என்று நம்பாதவன். So he said, this poor woman is asking for bread, I'm going to play a trick. இந்த பாவப்பட்ட பெண்ணோ ஆகாரம் வேண்டும் என்று இறைஞ்சுகிறாள். நானோ இவளிடத்தில் ஒரு மதிகேடாய் விளையாட்டுத்தனம் காட்டப் போகிறேன். So he quickly ran to the bakery. அவன் வேகமாக அங்க இருக்கிறதான ஒரு பேக்கரிக்கு போனான். He bought a loaf of bread. அங்க இருக்கிறதான ஒரு பிரெட் லோஃப் வாங்கி வந்தான். Ran to the house. இந்த வீட்டுக்குள் போனான். And went up to the chimney. அங்க இருக்கிறதான புகைக்குண்டு பக்கம் போனான். And pushed the bread into the chimney. அந்த புகைக்குண்டு வழியாக அந்த ரொட்டி துண்டை உள்ளே தள்ளி விட்டான். And as she was praying for bread, suddenly she heard a sound. அவள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இந்த பெண்மணியோ திடீரென ஒரு சத்தத்தை கேட்டு விட்டாள். There's bread there. ரொட்டி துண்டு வந்து விட்டது. Thank you Jesus, I prayed for bread and you've given me bread. இயேசுவே உமக்கு நன்றி, நான் ஒரு ரொட்டி துண்டுக்காக ஜெபிக்க நீரோ அதை தந்து விட்டீர் அல்லவா. As she was taking the bread, she heard a knock on the door. அவள் இவ்விதமாக அந்த ரொட்டி துண்டை எடுக்கிற நேரத்திலே கதவு தட்டுகிற ஒரு சத்தத்தின் ஒலியை கேட்டாள். She went and opened. அவள் ஓடி சென்று கதவை திறந்து பார்த்தாள். That small boy was standing there. அந்த சின்ன பையன் அங்க நின்று கொண்டிருந்தான். So he asked, what ma'am, you're very happy, what's the news? அவள் கேட்டாள், என்ன தம்பி எப்படி இருக்கிற, இப்ப இருக்க காரியம் என்ன? The boy asked her, what ma'am, you're so happy, what's news? அப்பொழுது அந்த பையன் கேட்டான், என்ன செய்தி, உனக்கு என்ன காரியம் என்று கேட்டான். So she said very excitedly, you know something, I was just praying for bread and God gave me bread. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஜெபித்த ரொட்டி துண்டுக்காக ரொட்டி துண்டு கிடைத்து விட்டது. I was praying, see how good my God is. ஜெபித்த என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. Then that boy let out the secret. அப்பொழுது அந்த பையன் ரகசியத்தை அவிழ்த்து விட்டான். Old mother, it's not God. I went to the bakery and I got the bread and I pushed it through the chimney. What you're saying, God for all this? நான் சொன்னா, வயசான பாட்டிமா, தேவன் ஒன்னும் உங்களுக்கு ரொட்டி துண்டை கொடுக்கல, நான் போய் கடைக்கு போய் ரொட்டி துண்டை வாங்கி புகை குண்டு உள்ளே தள்ளி விட்டேன் நான். So he thought he'll make a fool of that mother. அவன் நினைச்சான் இப்படி சொல்லி அவளை ஒரு விளையாட்டுத்தனமாய் அதிகடாய் நடத்தலாம் என்று நினைத்தான். But you know what she said? அவள் சொன்னது என்ன தெரியுமா? Whether you went to the bakery or bought it or not, I don't care. I asked Jesus for bread, he gave me bread. நீ அந்த கடைக்கு போய் ரொட்டி துண்டி வாங்கினாயோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் இயேசுவிடத்தில் கேட்டேன், அவர் கொடுத்து விட்டார். Then this boy started scratching his head. Why did I go and buy that bread and give it? அப்புறம் தான் இந்த பையனுக்கு நினைவு வந்து தலையை சொரிந்து கொண்டு ஏன் தான் போய் இந்த ரொட்டி துண்டை வாங்கி இப்படி தள்ளி விட்டேனோ என்று யோசித்தான். So somehow or the other God will give us what we need. எப்படியோ
நம்முடைய தேவைகள் இன்னதென்பதை தேவனே சந்திப்பார். All our needs have been supplied from the riches of His glory in Christ Jesus. நம்முடைய தேவைகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வரியத்துக்குள் இருந்துதான் எடுத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. Every brother, every sister seated in this place has a bank account in heaven. இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் பரலோகத்திலே நமக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. All your needs have already been registered there. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டாயிற்று. So don't search here for your needs, look there for your needs. ஆகவே உங்கள் தேவைகளுக்காக இங்கு அலசி பார்க்க வேண்டாம், அங்கே நோக்கி பாருங்கள். Don't ask God for what you want, praise God because it's already there. தேவனிடத்தில் உங்கள் தேவைகள் என்னதென்று கேட்க வேண்டாம், அவைகள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறபடியால் அது கிடைத்து விட்டன என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Because God has given us a life without worry. Let's all join together and sing this chorus again. தேவன் நமக்கு பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தபடியால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமிக்க இந்த பாடலை நாம் பாடுவோம். நாளை தின உன்னுடைய காயின் சிந்தைகளை, நாளை தின உன்னுடைய காயின் சிந்தைகளை, கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான், கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான். நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான், கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான். நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைய காயின் சிந்தைகளை, கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான், கவலையற்ற நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான். Now we have been studying the word of God under a central theme, namely the last days. கடைசி நாட்கள் என்கிறதான தலைப்பை மையமாக கொண்டு வேத பாடத்தை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். The verse that we read just now says that Jesus is going to come back again. நாம் சற்று முன்பே வாசிக்க கேட்டதான இந்த வேத வசனம் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை பற்றி விளம்புகிறது. There are so many verses in the Bible that says Jesus is coming again. இயேசு மறுபடியும் வருகிறார் என்பதை சொல்வதற்கு வேதாகமத்தில் ஏராள வசனங்கள் இருக்கிறது. When the Bible closes, in the last chapter of the Bible, the final word is 3 times Jesus says, behold, I come quickly. வேத புத்தகத்தின் கடைசி பகுதி வேதம் நிறைவு பெறக்கூடியதான அந்த அதிகாரத்திலும் கூட 3 முறை இதோ நான் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். So we are not here to tell you just that Jesus is coming quickly, but He is going to come in our time. நான் இந்த இடத்தில் வந்து இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்ல வருகிறதில்லை. இந்த இடத்தில் வந்து இயேசு நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே இயேசு வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். When Jesus comes, most of us are going to be alive. இயேசு வரும்போது நம்மில் அநேகர் உயிரோடு தான் இருக்க போகிறோம். So we are trying to tell you this so that we can all wake up to meet Jesus. நாம் அனைவரும் விழித்தெழுந்து இயேசுவை சந்திக்கும்படியாகவே இவைகளை சொல்கிறோம். If you turn to Daniel chapter 12 and verse 4, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், you will see 2 signs there that indicate that these are the times Jesus is going to come. இயேசு வரப்போகிறதான காலம் நாட்கள் இதுதான் என்று சொல்வதற்கு 2 அத்தாட்சிகளை நாம் வாசிக்கிறோம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். But thou, O Daniel, shut up the words and seal the book, even to the time of the end. Many shall run to and fro, and knowledge shall be increased. Here we read about the time of the end. இங்கு முடிவு காலத்தினுடைய வேலையை நாம் அறிகிறோம். And in that time of the end, many shall run to and fro. அந்த முடிவு கால வேளையிலே அநேகர் இங்கும் அங்கும் ஓடுவார்கள். This shows how transport is going to speed up and increase in the last days. இது கடைசி நாட்களில் எவ்விதமாக போக்குவரத்து அதிக மும்முரமாகி விடும் என்பதை காட்டுகிறது. Now we are going to see how we are in the last days. நாம் எவ்விதமாக இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை இப்பொழுது காணப்போகிறோம். If you go back about 200 years, 200 ஆண்டுகளுக்கு பின்னே நாம் செல்வோம் என்றால், in the year 1789, 1789ஆம் ஆண்டில் when George Washington moved from Washington DC to New York City, ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் வாஷிங்டன் டிசியிலிருந்து நியூயார்க் பட்டணத்துக்கு அவர் கடந்தபோது 200 miles, 200 மைல் தொலைவுகள். it took him 8 days. 8 நாட்கள் ஆயிற்று. So slow was traveling. 200 miles took 8 days to reach the place. 200 மைல் தொலைவுகள் பிரயாணம் செய்வதற்கு 8 மணிக்கூர்கள் பிடித்தன. So traveling was so slow just 200 years ago. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு போவது என்பது அவ்வளவு மெதுவான ஒரு காரியமாக Now இருந்தது. if you go back 2000 years ago,
2000 ஆண்டுகளுக்கு பின்ன இன்னும் செல்வோம் என்றால் Julius Caesar, who lived before Christ, he himself would have taken only he could have gone as fast over a span of 200 miles. 200 மைல் தொலைவுகள் செல்வதற்கு இதை போலவே அவனும் நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் பிடிப்பதாக இருந்தது. இது ஜூலியஸ் ராயன் அவனுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். So Julius Caesar could travel 200 miles in 8 days. 800 years later, George Washington traveled 200 miles in 8 days. இந்த ஜூலியஸ் சீசர் 2000 வருஷங்களுக்கு முன்பு இவ்விதமாக 200 மைல் தொலைவுகள் பிரயாணப்படுவதற்கு 8 நாட்கள் பிடித்தது. இதேதான் ஜார்ஜ் வாஷிங்டன் இவரும் பிரயாணப்படுவதற்கு இதே தூரம் அளவு இதே நேரம் பிடித்தது. So for 1800 years there has been no improvement at all. அர்த்தம் 1800 வருஷம் அளவும் எந்த விதமான முன்னேற்றமும் அற்று போக்குவரத்து துறை இருந்தது. But now within 200 years, இப்பொழுது 200 ஆண்டுகளுக்குள்ளாக today there are vehicles or spacecraft that can go around the earth, not 200 miles. It can go around the earth not in 8 days but in 18 minutes. இன்றைக்கு விண்வெளி களம் விண்வெளி கூடுகள் இருக்குது. அவைகள் எவ்விதமாக இருக்கிறது என்றால் முழு இந்த பூமி உருண்டையும் 200 மைல் அல்ல 8 மணிக்கூறுகள் அல்ல 18 நிமிடங்களில் அது சுற்றி வந்து விடுகிறது. The whole earth it can go in 18 minutes. முழு பூமியும் 18 நிமிடங்களில் சுற்றி விடுகிறது. So see how suddenly there has been an improvement in transport. எப்படி போக்குவரவுகளில் எவ்வளவு துரிதமான முன்னேற்றம் நடந்து விட்டது என்று பாருங்கள். So again this is a sign that we are in the last days. மறுபடியும் இது நாம் கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம். Another thing said there is knowledge shall increase. மற்றொரு பகுதி அறிவு பெருக்கம் உண்டாகும். Now you see I'm going to tell you something. நான் உங்களுக்கு சில காரியம் சொல்ல போகிறேன். There have been so many scientists throughout the ages. இந்த காலங்களை பார்க்கும்போது ஏராளம் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். Centuries ago scientists existed. நூற்றாண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானிகள் இருந்து வந்தார்கள். But today 80% of the scientists who have ever lived, all the scientists dead and alive, 80% are alive today. இன்றைக்கு நாம் புள்ளி விவரம் எடுப்போம் என்றால் இதுவரைக்கும் பூமியில் செத்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த இரண்டையும் சேர்த்து இருக்கிற விஞ்ஞானிகளுடைய எண்ணத்தொகை எடுப்போம் என்றால் அவைகளில் 80% விஞ்ஞானிகள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்கள். That only shows how many scientists exist in the world today. அது இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. It shows how much knowledge has increased. அர்த்தம் அறிவு பெருத்த காலம் என்பதை காட்டுகிறது. Even today worldly people call this sudden increase of knowledge, they call it the knowledge explosion. இன்றைக்கு இருக்கிறதான அறிவு பெருக்கத்தை குறித்து இன்றைக்கு இருக்கிறதான ஜனங்கள் சொல்லக்கூடியது அறிவு ஒரு பாம் வெடிப்பது போல வெடித்து அறிவு பெருகி இருக்கிற ஒரு காலம் என்று சொல்கிறார்கள். If you take all the new material, research material printed only today, இன்றைக்கு மாத்திரம் அச்சில் வெளியிடப்பட்டதான செய்திகளை எடுப்போம் என்றால் take today Saturday, இன்றைக்கு சனிக்கிழமை எடுத்துக்கொள்ளுங்கள். collect all the new information, new research data printed today alone. புதிய தகவல்கள் புதியதான விதமான அச்சில் வெளியிட்டதான அத்தனையும் தொகுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். To read all that will take 5 years. இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் புதிதாக வந்ததான இந்த காரியங்களை படித்து முடிப்பதற்கு 5 வருஷங்கள் ஆகும். That means every minute 2000 pages of new science material is released every minute. அர்த்தம் ஒவ்வொரு நிமிஷமும் 2000 pages, 200 பக்கங்கள் உள்ளதான விஞ்ஞான 2000 விஞ்ஞான தொகுப்புகளில் தான் தகவலை அச்சடித்து வருகிறார்கள். So much knowledge is increasing every minute. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷம் அறிவு பெருத்துக்கொண்டே வருகிறது. Again we are in the last days. மறுபடியும் நம்மை கவனிக்க வேண்டும். நாம் கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம். Now we are going to see another sign that proves that we are in the last days. நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு மற்றொரு அடையாளத்தை பார்க்கிறோம். This is a spirit working in the last days. இது கடைசி நாட்களில் கிரியை செய்கிற ஒரு ஆவி. Just like a man who blows the flute can entice serpents, just like that demons are enticing human masses, the whole world, to move in a certain direction. எப்படி மகுடி ஊதி சர்ப்பங்களை பாம்புகளை தன்வசப்படுத்தி பாம்பாட்டி பிடிக்கிறானோ
அதுபோல பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து தன் பக்கமாக இழுத்து கொண்டே இருக்கிறான். I'm going to speak to you about how Satan is now trying to gain control over the minds of people. மனுஷருடைய மனதை எப்படி சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். If you can get the mind, you can get the man. ஒரு மனுஷனை பிடிக்க வேண்டும் என்றால் அவனை மனதை பிடித்து விட்டால் போதும். Now how can our minds be controlled? எப்படி ஒருவனுடைய மனதை கட்டுப்பாடில் கொண்டு வருவது? Some of us, we buy some products. நம்மில் சில பொருட்களை வாங்குவது உண்டு. Some people come and buy the products and they say, this is so much and it's so cheap, and they advertise it and they make so many claims about it, and then we buy it. சிலர் நம்மிடத்தில் சில பொருட்களை காட்டி அதை பற்றி விளம்பரமான தகவல்களை சொல்லி அதனுடைய காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லி அதனால் நாம அதனுடைய விலைக்கு வாங்குவது உண்டு. After buying it, the man goes off, he disappears, and after few days we feel sorry we bought it. நாம் வாங்கின பிற்பாடு அந்த விற்பனை செய்தவன் போய்விடுவான். சில நாட்கள் பிற்பாடு ஏன் தான் இந்த பொருளை வாங்கினோமே சொல்லி நாம் துக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். Because that object is of no practical use to us, or it gets ruined. ஏனென்றால் வாங்கின பொருட்கள் நடைமுறை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒவ்வாது இருக்கும். Which means that man who delivered us that particular article was able to control our mind to make us buy it. ஏனென்றால் விற்பனை செய்த அந்த விற்பனையாளன் நாம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளினாலே பிடித்து விட்டான். We are going to see how Satan is doing this, not just to one or two people to buy articles. He's going to take control of their spirit and soul and body. சாத்தானானவன் உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஏதோ ஒன்றென்றல்ல உன்னுடைய அத்தனை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் எவ்வளவாக மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான் என்பதை காணப்போகிறோம். He will do it in 3 stages. 3 நிலைகளில் அவன் செய்வான். First, turn to 2 Corinthians chapter 11 and read verse 3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means, as the serpent beguiled Eve through the subtlety, so your mind should be corrupted from the simplicity that is in Christ. So here it is written, corrupted from the simplicity that is in Christ. கிறிஸ்து இயேசுவின் உண்மையினின்று விலக்கப்படும்படி அவன் கெடுக்கிறான். So the first step that Satan uses in bringing mind control is first divert children of God, human beings from the true God. இவன் முதலாவது மனதை கட்டுப்படுத்த தன்வசம் எடுக்க அவன் முயற்சிக்கிற முதல் காரியம் மனுஷர்களை தேவனிடத்திலிருந்து மனதை விலக பண்ணுவான். So first of all, he will sow doubts in human beings' mind. He will give them bitter experiences. So they start questioning God. இவன் கசப்பான அனுபவங்களை கொடுத்து மனதிலே சந்தேகங்களை எழுப்பி தேவனை பற்றி இருக்கிறதான காரியங்களில் இவன் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க வைத்து விடுவான். So that slowly will make them deviate from God. அது மெதுவாக இந்த மனுஷனை தேவனை விட்டு திசை திருப்பும். So that's the first stage. அத முதல் பகுதி. The second stage is, இரண்டாம் நிலை, he will, after diverting the mind, he will bring human beings to a stage where they say there is no God. இந்த தேவனை விட்டு விலக செய்த பிற்பாடு இரண்டாம் நிலை தேவனே இறைவனே இல்லை என்று நிறுத்துவான். So first is divert from God, second is bring them to a stage where they say there is no God. முதலாவது தேவனை விட்டு விலக செய்வான், இரண்டாவது தேவன் இல்லை என்று சொல்ல வைப்பான். Read 2 Corinthians 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world had blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. So this verse speaks about a blindness in the mind. இந்த வசனம் மனதில் இருக்கிற ஒரு குருட்டாட்டத்தை காட்டுகிறது. So the first step is turn the mind, the second step is shut the mind. முதல் பகுதி மனதை திசை திருப்புவது, இரண்டாவது பகுதி மனதை அடைத்து விடுவது. The third step is open the mind again, not to the true God but to a new God. மூன்றாவது மனதை தேவன் பால் திறக்கும்படியாக வைப்பதல்ல, புதிய தேவனுக்கு திறக்க வைப்பது. First of all, turn the mind from the true God. Second step, close the mind, leave it empty. Third step, open the mind again but bring in a new God. முதலாவது நிலையானது
உண்மையான தேவனை விட்டு மனதை திசை திருப்புவது, இரண்டாவது தேவனே இல்லை என்று அடைத்து போடுவது, மூன்றாவது புதிய தேவனுக்கென்று மனிதனுடைய மனதை திறந்து விடுவது. Now read 2 Corinthians chapter 11 verses 13 and 14. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. Such are false apostles, deceitful workers, transforming themselves into the apostles of Christ, and no marvel, for Satan himself is transformed into an angel of light. Here we see Satan does not appear as Satan, he appears as someone good. இங்கு சாத்தான் ஒரு சாத்தானை போல தான் நிஜமாக அப்படியே வேஷம் அடிப்பதில்லை, காட்சியளிப்பதில்லை. இவன் நல்லவனை போல காட்டுகிறான். He is bringing in a new spirituality, ஒரு புதிய ஆன்மீகத்தை கொண்டு வருகிறான். a duplicate spirituality different from the truth. சத்தியத்தை விட்டு போலியான ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வருகிறார். Now many asked in the past days, the topic is last days, what are the monkeys doing on the chart? கடந்த நாட்களில் கேட்டார்கள், இந்த டாபிக் கடைசி நாட்கள் என்கிற தலைப்பு, இந்த சார்ட்டில் ஏன் குரங்குகள் எல்லாம் வந்து நிக்கிறது? Here is the answer. இதுக்கு தான் பதில் இருக்கிறது. In Charles Darwin was a devout man. சார்ல்ஸ் டார்வின் என்பவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாக இருந்தார். He was a good Christian. நல்ல கிறிஸ்தவனாக இருந்தார். His wife was a pious Christian. அவருடைய மனைவியும் நல்ல தேவ பக்தி உள்ள பெண். But Charles Darwin went through a bitter experience in his life. ஆனால் சார்ல்ஸ் டார்வினோ தன்னுடைய வாழ்விலே ஒரு கசப்பான அனுபவத்தில் கடந்து போனார். His daughter Annie died when she was very small. அவருடைய மகள் ஆனி சின்ன பொண்ணா இருக்கும்போது செத்து விட்டாள். Because of her premature death, he started questioning the existence of God. காலத்துக்கு முன்னே இறந்த இவளுடைய துக்க செய்தி இவளை இந்த சார்ல்ஸ் டார்வினை தேவனுக்கு விரோதமாய் கேள்வி கேட்க வைத்தது. So 2 Corinthians 11:3 was fulfilled now. The mind is turned from God. இப்பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நிறைவேறிற்று. தேவனை விட்டு இப்படி மனது விலகிருச்சு. So now he started doing research as to how life could have been formed or how human beings could have come. இப்பொழுது தான் ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஜீவன் என்று தோன்றியிருக்க முடியும், மனுஷர்கள் எப்படி தோன்றியிருக்க முடியும் என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். And he wrote a book in the year 1859. The book was called The Origin of Species. Origin of Species என்று 1859ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வரைந்தார். This book explained theoretically how human beings could have evolved from lower life forms. எப்படி மனுஷன் ஒரு தாழ்வான நிலவரத்திலிருந்து ஒரு தோற்றமாய் வந்தான் என்பதை குறித்து கொள்கை ரீதியாக இந்த புத்தகம் விளக்கம் உடைத்தது. So that picture in the center shows different stages in which the monkey slowly gets formed into a man through many lakhs of years. அநேக லட்ச வருஷங்களுக்கு கடந்து போக எப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை பற்றிய ஒரு வர்ணனை சித்திரமாக இது இருக்கிறது. This was Charles Darwin's theory. இது சார்ல்ஸ் டார்வின் அவருடைய கொள்கை. Now he died. அவர் செத்து போனார். 100 years after he wrote his book The Origin of Species. அவர் தான் வரைந்ததான Origin of Species என்கிறதான இந்த புத்தகம் வரைந்து 100 ஆண்டுகள் சென்ற பிற்பாடு some influential people, rich people who did not want to believe in God, including scientists, took this theory and put it into textbooks. தேவனை விசுவாசிக்க வேண்டாதிருக்கிறதான சில ஐஸ்வர்யவான்கள், கொள்கைவாதிகள், இப்படிப்பட்டவர்கள் எடுத்து இந்த கொள்கை எடுத்து பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்துக்குள் புகுத்தி விட்டார்கள். So in 1959 in America all the schools started studying evolution as though that's how the world was formed. 1959ஆம் ஆண்டு துவங்கி அமெரிக்காவில் இருக்கிறதான அனைத்து பள்ளிக்கூடங்களும் மனுஷ ஜீவராசிகள் இவ்விதமாக தோன்றின என்கிற கொள்கை தத்துவமான இதை பாடத்திட்டமாக படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். So once these and after that it started traveling through all the countries all over the world. அதற்கு பிற்பாடு இதே இந்த காரியம் முழு உலகத்துக்கும் அப்படியே பரவ ஆரம்பித்தது. So when this theory started being studied in schools and teachers started to teach them as though that's how everything happened. இந்த கொள்கையானது பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டமாய் சிலபஸாக ஆசிரியர்கள் இருந்து போதிக்க இந்த பிள்ளைகளிடத்தில் இப்படித்தான் மனுஷன் தோன்றினான் என்று பிஞ்சிலே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். What happened was young children started losing their faith in God. நடந்தது என்ன தெரியுமா? சின்ன பிஞ்சு பிள்ளைகள்
தேவன் மேல் இருக்கிற விசுவாசமே இல்லாமல் ஆரம்பித்தார்கள். So this no God stage was not just to one family, it started spreading throughout the world. தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையின் தத்துவம் ஒரு குடும்பத்திலே தங்கியிராமல் முழு உலகத்துக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. So you see now how Satan through textbooks, through so-called science, which is not science, he has managed to control the minds of human beings and subtly shut their minds and say there is no God. கொள்கை அளவில் மாத்திரம் இருக்குது, விஞ்ஞானமே என்றில்லாத விஞ்ஞானம் போன்ற ஒன்று போலியான ஒன்றை எவ்விதமான பாடத்திட்டத்துக்குள் புகுத்தி பிள்ளைகளுடைய மனதை நிரப்பி அவருடைய பிஞ்சு மனதை ஆரம்பத்திலே அடைத்து போட்டார்கள், கட்டுப்படுத்தி விட்டார்கள் என்பதை பாருங்கள். Before I carry on, I would like to say that there are hundreds and hundreds of scientists who do not believe in this theory of evolution. அதே நேரத்தில் மற்றொரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த பரிணாம கொள்கையை நம்பாதிருக்கிறதான நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். There are many scientific organizations who believe in creation and they are doing research in creation. பரிணாம கொள்கை அல்ல, சிருஷ்டிப்பு தான், இதைத்தான் நம்புகிறோம் என்றும் அதை உறுதியாக நிலைநிறுத்தக்கூடியதான நிறுவனங்களும் இயக்கங்களும் உள்ள கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். In fact, in America only 45% of the scientists believe in evolution, 55% do not believe in evolution. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவிலே 40% விஞ்ஞானிகள் தான் பரிணாம கொள்கையை நம்புகிறவர்கள். 45% இவர்கள் 55 do not believe. 45 believe, 55 do not believe. 45% இந்த பரிணாம கொள்கையை நம்புகிறார்கள். 55% சிருஷ்டிப்பின் கிரியையை நம்புகிறார்கள். Whether they believe in creation or not, they do not believe in evolution. இவர்கள் பரிணாம கொள்கையை நம்புவது கிடையாது. So though the majority of scientists in America do not believe in evolution, yet the smaller group who believe in evolution are the more influential ones, so they managed to push it into the books. இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தை எடுப்போம் என்றால் 45% விஞ்ஞானிகள் மாத்திரமே பரிணாம கொள்கையை நம்புகிறவர்களாய் சிறுபான்மையாய் இருந்தாலும் பெரும்பான்மையாய் பரிணாம கொள்கையை நம்பாதிருக்கிற 55 விஞ்ஞானிகள் உள்ளதான அதை விட இவர்கள் அதிகமாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி பாட புத்தகத்துக்குள் இதை புகுத்தி விட்டார்கள். So when young people studying in colleges and schools, even Christians who read these things start doubting the scriptures. ஆகவே பிஞ்சு பிள்ளைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட கொள்கையை படிக்க வரும்போது அவங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்ப So they start ஆரம்பிக்கிறது. wondering if there is a God, if the Bible is true and so on. தேவன் என்று ஒரு உண்டா? வேதத்தில் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? So slowly Satan is able to control the minds. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் மனிதர்களுடைய மனதை தன்வச கட்டுப்பாடுக்குள் கொண்டு So வருகிறார். till recently everything was in a no God stage. இன்றைக்கு வரைக்கும் அண்மை காலம் வரைக்கும் தேவன் இல்லை என்கிற ஒரு காலகட்டமாக கடந்து வருகிறது. So from 1959 onwards, young people started disbelieving in God. They became doubtful about everything. 1959 ஆண்டு துவங்கி வாலிபர்கள், இளைஞர்கள் தேவனை குறித்து கேள்வி கேட்டு தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சாதிக்கக்கூடிய மனநிலையை எட்டி விட்டார்கள். In 1963, till 1963, in all the schools in America, they would pray the Lord's Prayer. 1963 வருஷம் வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடத்திலும் பரமண்டல ஜெபம் உண்டு. But from 1963 onwards, the government forbade that prayer. They said no more praying that. 1963 வருஷம் துவங்கி அமெரிக்கா அரசாங்கம் எந்த பள்ளிக்கூடத்திலும் பரமண்டல ஜெபம் ஜெபிக்க வேண்டியதில்லை என்று விலக்கிவிட்டது. So from that year onwards, young children not only started disbelieving in God, sin started increasing. அந்த காலத்திலிருந்து வாலிபர்கள், இளைஞர்கள் தேவனை நம்பாதது மாத்திரமல்ல, மறுபக்கத்திலே பாவம் பெருகி தலைவிரித்தாடிற்று. Drugs started increasing. போதை வஸ்துகள் பெருகிற்று. Suicide started increasing. தற்கொலை எண்ணிக்கை கூடிற்று. Violence started increasing. கொடுமை, கொடூரமான செயல்கள் கூடிற்று. So see how Satan was able to control young people's minds and human minds to say, actually there's no God, you know. வாலிபர்கள், மனிதர்களுடைய மனதை சாத்தான் தன்வசப்படுத்தி தேவன் என்று ஒருவர் இல்லை என்று சாதிக்கும்படியாக மனதை கட்டுப்படுத்தி விட்டதை பாருங்கள். Then comes a third stage. இப்பொழுது மூன்றாம் நிலை வருகிறது. Now he has shut the minds of human beings, questioning the existence of God. இப்பொழுது மனுஷனுடைய மனதை இவன் அடைத்து போட்டு தேவன் இருக்கிறார் என்பதை கேள்வி கேட்க வினா எழுப்ப ஆரம்பித்து விட்டார். Now a third stage has come where now it's no more new God, no God. There now atheists are reducing. Now they are going to see being introduced to another God. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது புதிதான மூன்றாம் நிலை வருகிறது. இதிலே தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களுடைய கூட்டம் கூட குறைந்து போய் புதிதாக ஒரு தேவனை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். See how it's happening. இது எப்படி நடக்குது என்று பாருங்கள்.
There's a very famous atheist. He's alive today. His name is Richard Dawkins. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்று சொல்லக்கூடியதான பிரசித்தி பெற்றதான ஒரு பெரிய நாஸ்திகன் இன்றைக்கும் இந்த பூமியில் இருக்கிறார். He's written many books. அவன் அநேக புத்தகங்கள் He's வரைந்திருக்கிறார். written books against the God of the Bible. வேதத்தின் தேவனுக்கு விரோதமாக ஏராள புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். So he says there's no God. அவர் தேவன் இல்லை என்று சாதிக்கிறவர். So one Christian scientist interviewed him ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அவரிடத்தில் இன்டர்வியூ நடத்தினார். and asked him, he said, you believe in Charles Darwin's origin of species, isn't it? நீங்கள் சார்ல்ஸ் டார்வின் அவருடைய கொள்கையாகிய எப்படி அணுக்கள் உண்டாயின என்பதை பரிணாம கொள்கை மையம் கொண்டிருப்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? He said yes. ஆம் என்றார். And then the Christian scientist asked him, but Charles Darwin only explained how animals evolved from life already living forms. இந்த சார்ல்ஸ் டார்வின் எப்படி மிருகங்கள் ஏற்கனவே உயிரில் இருக்கிறதான உயிர் அணுக்கள் இருந்துதான் உண்டாயின என்று சொல்கிறார். But he did not explain how living cells came from non-living cells. எப்படி உயிருள்ள அணுக்கள் உயிரில்லாத அணுக்களிலிருந்து பிறந்தன வந்தன என்பதற்கு அவர் அத்தாட்சியா எழுதவில்லையே. So what do you think? What is your suggestion? This Christian scientist asked Richard Dawkins, the atheist. விஞ்ஞானி நாஸ்திகனாகிய அந்த விஞ்ஞானி இடத்தில் இவ்விதமாக கேள்வி கேட்டார். Then that man replied, அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னார், my belief is that aliens from outer space have come to earth many years ago, many lakhs of years ago, and have seeded life on earth. அவர் சொன்னார், என் விசுவாசம் நான் நம்புகிறது என்னென்றால் இந்த கோலத்தை விட்டு அந்நிய கோலங்களில் இருந்து அந்நியர்கள் வந்து ஜீவனை இந்த பூமிக்குள் விதைத்து விட்டு போய்விட்டார்கள். So you see what's happening? இப்ப நடக்கிறது தெரியுதா? True God is out. இப்ப மெய்யான தேவன் போய்விட்டார். No God. இரண்டாவது தேவன் இல்லை. But now they have started believing in other beings in other planets, as though some beings are alive there, and they have come and they have sowed seed of life in this earth and gone away. இப்பொழுது அந்நிய கோள்களில் இருந்து ஜீவன்கள் வந்து ஜீவனை இந்த பூமியிலே மற்றவர்கள் அந்நியர்கள் விதைத்து விட்டு போய்விட்டார்கள் என்று புதிதான ஒன்றை தொடங்குகிறார்கள். But now what is happening? இப்ப நடக்கிறது என்ன? Really people are seeing certain objects, certain vehicles called unidentified flying objects or flying saucers have been witnessed by thousands of people in space these days, recently. இப்ப நடக்கிற இன்னொரு உண்மை, ஆகாயத்தில் பறக்கும் தட்டுகள் என்று இதுவரைக்கும் ஒரு உணர்ந்து கண்டுபிடிக்க முடியாது இருக்கிறது, ஆனால் காணக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. அது வந்து போகிறதாக இப்பொழுது ஆயிரக்கணக்கான பேர் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள். Many photographs and video also has been taken about these UFOs. இந்த பறக்கும் தட்டுகள் வந்து போகும்போது இதை குறித்து புகைப்படங்களாக எடுத்தவர்கள் உண்டு, வீடியோக்கள் எடுத்திருக்கிறார்கள், இதை உண்மையாக நிரூபிக்கிறார்கள். Some even claim to have had conversation with people in those vehicles. சில சொல்கிறார்கள் பறக்கும் தட்டில் மிதந்து வந்ததான அதுக்குள் இருக்கிறவர்களோடு பூமியில் இருக்கிற நாங்கள் பேசினோம், சம்பாஷித்தோம் என்று சொல்கிறார்கள். So in deserted areas where single people were there isolated, those aliens from those vehicles have got down and spoken to human beings, and they've even said, we are soon going to come to earth, we are going to take control of this earth, and then you will have peace. அவர்கள் சொல்கிறார்கள் பாலைவனம் போன்றிருக்கிறதான இடங்களில் ஒன்று ரெண்டு பேர் மாத்திரம் இருக்கிறதான அந்த சூழ்நிலைகளிலே இந்த பறக்கும் தட்டில் இருக்கிறவர்கள் வந்து இறங்கி இவர்களோடு பேசுகிறார்கள். இந்த பறக்கும் தட்டில் வந்தவர்கள் இவர்களிடத்தில் பேசி அதிசீக்கிரத்தில் நாங்கள் இந்த பூமிக்கு வந்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம், அப்பொழுது சமாதானம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். So you see, slowly people are looking up and they think someone's coming down, some beings are going to come down and they're going to take control of this earth and they will have peace. பாருங்கள், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜனம் ஏதோ ஒருவர் வெளியே இருந்து வரப்போகிறார்கள், அவர்கள் வந்த பிற்பாடு சமாதானம் வரும் என்று இதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். So they call them beings from another planet. இவர்கள் மற்ற கோள்களில் இருந்து வரக்கூடியதான ஜீவன்கள் என்று சொல்கிறார்கள். But the truth is they are not beings from another planet, they are evil spirits disguising as beings from another planet. இவைகள் மற்ற கோள்களில் இருந்து வருகிறதான ஒரு ஜீவன்கள் அல்ல, இவைகள் அசுத்த ஆவிகள், மனுஷருடைய மனதை மனுஷர்களை தன்வசப்படுத்தக்கூடியதான ஆவிகள். So evil spirits are getting ready to rule this world. இந்த உலகத்தை ஆளுகை செய்ய பொல்லாத ஆவிகள் ஆயத்தமாய் கொண்டு வருகிறது. And human beings' minds are being monitored and controlled so that they might agree to receive those spirits into this world. மனுஷனுடைய மனதெல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டன என்றால் இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமாகி விட்டது. So by removing prayer from the American schools, they put the true God out.
இவர்கள் அமெரிக்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதான பரமண்டல ஜெபத்தை வெளியே தள்ளி உண்மையான தேவனை வெளியே தள்ளி விட்டார்கள். So then there's a time span when there is no God. இப்பொழுது தேவனே இல்லை என்கிறதான ஒரு காலகட்டம் வந்து விட்டது. Now they have started believing in beings from other planets and they think they are going to come down and rule this world. மற்ற கோள்களில் இருந்து ஜீவன்கள் வந்து இப்பொழுது இந்த கோள்களை ஆளக்கூடிய காலம் வந்து விட்டது என்று அதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். A new God is coming. இப்ப புதிய தேவன் வந்து விட்டார். Now we are going to see the same thing from another angle. இப்பொழுது இதே காரியத்தை இன்னொரு கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்போம். If you look at the right side of the chart, the center picture, இந்த சார்ட்டினுடைய நடுப்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் the right side center, இந்த எங்களுடைய இடது பக்கத்தில் கடைசி பகுதி, உங்கள் பக்கத்தில் வலது கை பக்கமாக இருக்கிறதான சித்திரத்தின் மைய பகுதி, there is a pyramid there with an eye on top of it. அங்கே ஒரு பிரமிட் இருக்கிறது, அதுக்கு மேல் ஒரு கண் இருக்கிறது. This is the sign of a group that was started about 250 years ago. 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன். இவர்கள் some very rich people rule the world. இந்த அமைப்பு உலகத்தை எப்படி தாங்கள் ஆள்வது என்பதற்குரிய திட்டங்களை தீட்டும் அமைப்பு. You have various kinds of ages in astrology. நீங்கள் ஜோதிடத்தை ஏற்பீர்கள் என்றால் பலவிதமான காலங்கள், ராசிகள் உண்டு, யுகங்கள் உண்டு. So this age that we live in is called the age of Aquarius according to astrology. இந்த Aquarius, the age of Aquarius. நாம் இப்பொழுது ஜீவிக்கிறதான இந்த காலகட்டமானது Maybe I don't know. என்னுடைய மொழிபெயர்ப்பு தவறாக இருக்காதிருக்கும் என்றால் கலியுகமாக இருக்கும். So in this age we see there's going to be enlightenment. இந்த காலத்தில், கடைசி காலத்தில் ஒரு பிரகாசிக்கப்படுதல் உண்டாகும். It's called the age of enlightenment. இது பிரகாசிக்கப்பட்ட மனநிலை உள்ள காலம். So these men, they called themselves the enlightened ones and they formed this organization. இந்த மனிதர்கள், நான் சொல்கிறேன் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இவர்கள் ஒரு குழுவை, அமைப்பை உண்டாக்கி ஜனங்களுடைய மனதை பிரகாசிக்க பண்ண வைக்கக்கூடிய காலகட்டம் என்று திட்டம் வகுத்தார்கள். They said they are the enlightened ones. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் இதிலே பிரகாசிக்கப்பட்ட கூட்டத்தார். We are the ones who know how to solve the world problems. உலகத்தில் நிலவுகிற பிரச்சனைகளை நாங்கள் மாத்திரமே தீர்வு கண்டுபிடிக்க கூடியவர்கள். So they formed an organization saying that if not in our generation, at least a few centuries from now, this organization should be able to take control of the world. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் அமைத்திருக்கிறோமே இந்த அமைப்பு, எங்கள் காலகட்டத்திலே நாங்கள் உண்டாகிறதான இந்த தீர்வு உண்டாகாவிட்டாலும் குறைந்தபட்சம் சில நூற்றாண்டுகளுக்குள் இந்த எங்கள் அமைப்பின் மூலமாக பின்வரும் சந்ததியினர் இந்த தீர்வை முடிப்பார்கள். The name of this organization was called the Illuminati. இந்த அமைப்பினுடைய பேர் இல்லுமினாட்டி. So they wanted to make plans on how to rule this world. இந்த உலகத்தை தாங்கள் எப்படி ஆள வேண்டும் என்று இவர்கள் திட்டம் வகிக்கிற ஒரு கூட்டத்தார். So they approached a very very wise man. மிகவும் ஞானம் உள்ளவர்களை இவர்கள் சந்தித்தார்கள். He was a Christian priest. இவர் கிறிஸ்தவ பிரசங்கியார். And they called him. அவரை அழைத்தார்கள். He said, "You are very wise. ரொம்ப ஞானவான். We want you to do something for us. எங்களுக்காக சில காரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும். We want you to write down plans so that after a few decades or centuries we as a group can rule the world." 20, 30, 40 ஆண்டுகளோ அல்லது சில நூற்றாண்டுகள் கழிந்த பிற்பாடோ எப்படியோ இந்த பூமியை ஆளக்கூடிய திட்டத்தை எங்களுக்கு தீட்டி எங்களுக்கு தர வேண்டும். So this Christian priest left his Christian organization. இந்த கிறிஸ்தவ பாதிரியார், சாமியார், இவர் தன்னுடைய அமைப்பை விட்டுவிட்டு and he wrote plans for this secular organization. தேவனே இல்லை என்று இருக்கிற ஒரு அமைப்புக்கு இவர் திட்டங்களை எழுத ஆரம்பித்தார். So you see now again step 1, step 2 are fulfilled. First the man from the Christian priest is turned from God to a no God stage. இங்கே கூட பார்க்கிறோமே, தேவனோடு கூட இருக்க தேவனை நம்புகிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தேவனே இல்லை என்று சொல்கிற செக்யூலர் வேர்ல்டுக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறார். Now you look at this, there is three Latin words at the bottom in a curved form in that picture. இந்த சித்திரத்திலே கீழே எழுதப்பட்டதான லத்தீன் மொழி எழுத்துக்கள் 3 இருப்பதை பார்க்கலாம். It says Novus Ordo Seclorum. Novus Ordo Seclorum. Novus means new. Novus என்றால் புதிது. Ordo means order. Ordo என்றால் ஆர்டர், ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்கு. Seclorum means secular or without God. Secularum என்றால் தேவன் இல்லை என்கிற நிலை. So in this symbol, the writing says a new order without God. இந்த அடையாளத்தில் எழுதப்பட்டதான எழுத்துக்கள் நமக்கு சொல்லக்கூடியதான் என்னவென்றால் தேவனே இல்லாதிருக்கக்கூடிய புதிய அமைப்பு. The two words on top
They say, it says, announcing the birth of, that's the meaning. மேலே சொல்லப்பட்டதான இரண்டு வார்த்தைகள் இது இந்த பிறப்பை பற்றி பிரஸ்தாபப்படுத்த கூடிய என்று சொல்கிறது. So announcing the birth of a new godless order. அர்த்தம் புதிதான தேவனே இல்லாத ஒரு அமைப்பை பற்றி பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதான ஒரு பிரஸ்தாபம். So that's that symbol. அதான் இந்த அடையாளம். So this man came out of that priesthood and he wrote plans on how after many years this group can rule the world. இந்த பாதிரியாக இருந்தவர் இந்த அமைப்பை விட்டு வெளியே வந்து சில ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்தை இந்த அமைப்பினர் எப்படி ஆள முடியும் என்பதற்கான திட்டங்களை தீட்டி வகுத்து கொடுத்தார். Now this organization was started in 1776. இந்த அமைப்பு 1776 வருஷத்திலே உண்டாக்கப்பட்டது. Those who are near the chart, if you see the last rung of the pyramid, you will see a number there. இந்த சார்ட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த முக்கோணம் இருக்கிறது அல்லவா அந்த பிரமிட் அட கடைசி பாட்டம் லைனில் சில எழுத்துக்கள் இருப்பதை பார்க்கலாம். MDCCLXXVI. MDCCLXXVI. That is 1776. அது 1776 என்று லக்கம். The year in which this organization was formed. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம். Now this organization still exists today. இந்த அமைப்பு கவனிங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. What's the evidence? அதுக்கு அத்தாட்சி என்ன? Now you look at the center part, the bottom of the chart. இந்த சார்ட்டுடைய நடுப்பகுதியை பாருங்கள். There is a note there. இங்கே ஒரு கரன்சி நோட் இருக்கிறது. It's a US $1 bill. அது அமெரிக்காவில் இருக்கிறதான $1 நோட்டின் படம். It's the back side of the US $1 bill. இந்த அமெரிக்கா நாட்டினுடைய $1 உடைய பின்பகுதியுடைய சித்திரம். That same picture is now on the back side of the American $1 bill. இதே இந்த படம் தான் அமெரிக்கா டாலருடைய பின்பகுதியிலே இருக்கிறது. So which means this organization has not ceased to exist. It's still there. அர்த்தம் என்னவென்றால் என்றோ ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு ஒளிந்து போகவில்லை, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. It's now spreading all over the world. இப்பொழுது முழு உலகத்தில் பரவிக்கொண்டே வருகிறது. We met some believers who have encountered those people. இந்த கூட்டத்தாரை சந்தித்த நம்முடைய விசுவாசிகள் சிலரை நாங்கள் சந்தித்தோம். This organization exists even in India. இந்தியாவிலும் இந்த அமைப்பு வந்து விட்டது. And there are some very big people who are members of this organization even now. இப்பொழுதும் இந்த அமைப்பினுடைய அங்கத்தினராக பெரிய சீமான்கள் கோடீஸ்வரர் உலக பணக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். Some Indians are also there. இந்தியர்களும் சிலர் இருக்கிறார்கள். And we know about at least one believer who was very rich and was invited by this group to become a member. இந்த அமைப்புக்கு ஒரு அங்கத்தினராக சேரும்படி மிகவும் ஐஸ்வர்யமாக இருக்கிறதான நம்முடைய விசுவாசி ஒருவரை கூட அவர்கள் வந்து அழைத்தார்கள். But he came to know from the servants of God that he should not join and he left that group. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலிருந்து இந்த அமைப்பில் சேரக்கூடாது என்று அவர் புத்திமதி பெற்று அவர் சேரவில்லை. But his sister joined that group. அவனுடைய தங்கை இதிலே அங்கத்தினராக சேர்ந்துவிட்டார். So what we are trying to say is a group exists today that wants to rule the world. இன்றைக்கும் உலகத்தை ஆள வேண்டும் என்கிறதான ஒரு கூட்டத்தார் அமைப்பினர் இருந்து கொண்டே வருகிறார்கள். Now this is the second stage. இது இரண்டாம் நிலை. But the third stage is after saying there's no God, though this is a godless order, they say it's a godless order. தேவன் இல்லை என்கிற நிலையை எட்டின பிற்பாடும் தேவனே இல்லை என்கிற அமைப்பென்று இவர்கள் தங்களை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டாலும் slowly we will see how Satan is ruling this group. மெதுவாக சாத்தான் தான் பின்னால இருந்து இவர்களை ஆளுகிறான் என்பதை பார்ப்போம். In this symbol you see an eye, a single eye. இந்த அடையாளத்தில் ஒரே கண் பார்க்கிறோம். It's an eye that around it there is light. You see light rays. கண் இருக்கிறது, அந்த கண்ணை சுத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருக்கு. One eye opened. ஒரு கண் திறந்து இருக்கிறது. That's called enlightenment. அதுதான் பிரகாசிக்கப்படுதல். This is the eye of Satan. இதுதான் சாத்தானின் கண். It has a history, no time to go into the details. இதை சொல்வதற்கு சரித்திரம் உண்டு, ஆனால் விவரமாக சொல்ல சமயம் இல்லை. But does this not remind you of a verse in the Bible? இதெல்லாம் பார்க்கும்போது வேதத்தில் ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது அல்லவா? Satan tells Adam. சாத்தான் ஆதாமை பார்த்து சொல்கிறான். He tells Adam and Eve this. அவன் ஆதாம் ஏவாளை பார்த்து இப்படி சொல்கிறான். If you eat this fruit, இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் your eyes will be opened. உன் கண்கள் திறக்கப்படும். And you will realize you are a God. நீ தேவனை போல் இருப்பதை தேவனாக இருப்பதை உணர்வாய். So what's happening now? இப்ப நடக்கிறது என்ன? A third stage is now coming. இப்படி மூன்றாம் நிலை வந்து விட்டது. A new God is coming. ஒரு புதிய தேவன். It's now
joining with this cult, with this organization, a new organization has come. இந்த அமைப்போடு கூட சேர்ந்து ஒரு மோசமான கல்ட் என்று சொல்வார்களே, இன்னொரு அமைப்பு இணைந்து அது ஒரு புதிதான அமைப்பை கொண்டு I வருகிறார்கள். told you for the past 200 years, this earth is in a new age astrologically. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட பிரகாரமாக, ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாக 200 ஆண்டுகள், கடந்த 200 ஆண்டுகள் இந்த இது புதிய காலம், புதிய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. So this age is going to see many changes in the world. இந்த யுகம் அநேக மாற்றத்தை உலகத்திலே சம்பவிக்கும். To bring about those changes, a new organization has been set up. மாற்றத்தை கொண்டு வருவதற்கு புதிய ஒரு அமைப்பு கொண்டு வரப்படுகிறது. That's called the New Age movement. அதுதான் நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்கிற அமைப்பு. This movement also exists today in many parts of the world, in many ways and in many shapes. இன்றைக்கும் உலகத்தின் பல பாகங்களில், பல உருவங்களில் இந்த அமைப்பு ஊடுருவி நிலைத்திருக்கிறார்கள். So although this group called the Illuminati, the group of enlightened ones, are only secular, seem to be secular, only want to rule the world. இந்த இல்லுமினாட்டி என்று சொன்னதான முதல் அமைப்பு இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் தேவனே மதமே சார்பற்றவர்கள், இவர்களை பொறுத்தளவில் உலகத்தை மொத்தம் ஆள வேண்டும் என்கிற கொள்கை திட்டங்களை உடையவர்கள் என்று சொன்னோம் அல்லவா. Hidden amongst them, Satan is also there, working in introducing a new god. இவர்களோடு கூட மறைமுகமாய் ரகசியமாய் கலந்திருந்து சாத்தானும் கூட இந்த உலகத்தை ஆள்வதற்கு முயற்சிக்கிறார். So he is doing this through this new age movement. இதை நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்கிறது மூலமாக ஆரம்பிக்கிறார். Read 1 Timothy chapter 4 and verse 1. முதல் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Now the Spirit speaketh expressly that in the latter times some shall depart from the faith, giving heed to seducing spirits and doctrines of devils. So here we see people are going to give room to seducing spirits and doctrines of devils. இன்றைக்கு இந்த வசனம் சொல்கிறது, ஜனங்கள் வஞ்சிக்கிறதான உபதேசத்துக்கும் வஞ்சிக்கிற போதனைகளுக்கும் சாசுடைய போதனைகளுக்கும் செவி கொடுப்பார்கள். This new age movement is doing just this. இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட் இதைத்தான் செய்கிறது. Now these new age movement members, they are now having contact with certain spirits. இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்று சொல்கிற அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு ஆவி உலகத்தோடு சம்பந்தம் உண்டு. They have what they know, they have certain exercises. அவர்களுக்கு சில பயிற்சிகள் உண்டு. One is called astral projection. That means out of the body experiences. The soul leaves the body and goes to invisible planes, a new plane, new dimension. Astral projection என்று கூடு விட்டு கூடு பாய்தல். அது அர்த்தம் அவருடைய ஆத்மா இந்த தேகம் கூடை விட்டு பாய்ந்து வெளியெல்லாம் சுற்றி விட்டு திரும்பி வரும். Not only that, these members, this organization, they have what is called spirit guides, or guides who are spirits who guide them as to what they should do, how they should live, and help them in making decisions. இந்த அமைப்பினருக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் என்று உண்டு. அது அர்த்தம் ஆவிகளே ஒரு வழிகாட்டிகளாக இருந்து என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி செய்யணும் என்று வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். Not only that, they have contact with ascended masters. That means human beings who have been very spiritual in the wrong way and have died, and they are able to communicate with them. They are called ascended masters. Ascended masters என்று சொல்வார்கள். அது அர்த்தம் ஆன்மீகவாதிகளாக இருந்து மரித்திருக்கிறவர்கள், இவர்களுடைய ஆவிகளோடு இவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களை கொண்டு காரியத்தை சாதிக்கிறவர்கள். So this new age movement is now keeping contact with spirits. இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஆவிகளோடு தொடர்பு So கொள்ளக்கூடியவர்கள். you see how the true God has gone, and then the no God stage came, and now a new God is coming. எப்படி மெய்யான தேவன் என்கிறதான பகுதி நின்று தேவன் இல்லை என்கிறதான நிலையம் அடைந்து இப்பொழுது புதிதான நூதன தேவன் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். Now these spirits or these ascended masters are guiding this organization. இந்த ascended masters என்று சொல்லக்கூடிய புதிதான இந்த ஆவிகள் இந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிறது. So they are now guiding them as to what to do in this world. இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நடத்தி கொண்டே வருகிறது. So this new age movement people have many points. இந்த நியூ ஏஜ் மூவ்மென்ட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. So they are trying to keep contact with those spirit guides, because the spirit guides say soon we are coming down. இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்கிறார்களே, ஆவியிலே நடத்தக்கூடிய வழிகாட்டிகள், இவர்கள் சீக்கிரம் வருகிறோம் சொல்கிறார்கள். And the new members of the new age movement are calling them, please come quickly, we want world peace.
இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்டை சேர்ந்தவர்கள் நீ சீக்கிரமாய் வாருங்கள் சமாதானம் வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். A few years ago a meeting took place. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூட்டம் It நடைபெற்றது. took place at the same time in many nations. ஒரே நேரத்தில் பல நாடுகளில் நடந்தது. The nation was held to invite these spirits to the world so that the world might have peace. இந்த உலகம் சமாதானத்தை கண்டு அடைய சமாதானத்துக்கு இந்த ஆவிகளை கூப்பிடும்படியாகவே இந்த கூட்டங்கள் நடந்தது. People who organized this meeting claimed that there were 100 crore participants. இந்த கூட்டங்களை நடத்தினவர்கள் சொல்கிறார்கள் 100 கோடி ஜனங்கள் இதிலே பங்கு கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். We don't know how true that was, but they claimed that. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையோ ஆனால் அவர்கள் அப்படி So சொல்கிறார்கள். one thing is true, one group of people is calling for a new God to come and take over this world. ஒரு காரியம் உண்மையானது, ஒரு கூட்டம் ஜனங்கள் யாருக்கும் தெரியாமலே ஒரு புதிய தேவன் வந்து ஆள வேண்டும் என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். They are giving room to seducing spirits and want them to come down to rule this world. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தை வந்து ஆளும்படியாக கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். They have many plans. அநேக திட்டங்கள் உண்டு. One plan, ஒரு திட்டம், it's called purification. அதுக்கு பேர் பியூரிஃபிகேஷன். அர்த்தம் சுத்தம் செய்தல். What is that? அது என்ன? When you speak of purification, it means you go to a sanctification and you confess your sins and get washed by the blood of Jesus. சுத்திகரிப்பு கூட்டம். சுத்திகரிப்பு என்று சொன்ன உடனே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் நீங்கி நன்றாக தூய்மையாக இருப்பதை தான் யோசிப்பீர்கள். But you know what is their definition? ஆனால் இவர்களுடைய வியாக்கியானம் என்ன தெரியுமா? The word purification means get rid of anyone who does not agree with our plans. இவர்கள் பியூரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய இவருடைய கருத்தின் செயல் என்ன தெரியுமா? நம்முடைய அமைப்பின் கொள்கைக்கு ஒத்து வராத யாராக இருக்கட்டும் அவர்களை அப்படியே துடைத்தெறிந்து விடு. We are going to call spirits to rule the world. நாங்கள் இந்த ஆவிகள் வந்து ஆள உலகத்தை கூப்பிடுகிறோம். We have plans to hand over the power of the world to them. உலகத்தின் வல்லமை இவைகளுக்கு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாய் விட்டோம். We want every human being to join us. ஒவ்வொரு மனுஷனா இருக்கிறவன் எங்களோட சேரத்தான் வேண்டும். If anyone does not join us, kill them. யாராவது எங்களோட சேரவில்லை என்றால் அவனை கொலை செய்து விடுங்கள். So that's what's happening now. இதுதான் இப்படி நடக்கிறது. Now listen to this subtle plan of the devil. இந்த பிசாசுடைய தந்திரமான திட்டத்தை பாருங்கள். I have always wondered, when children of God disappear from this world, what scientific explanation is the world going to give? நான் எப்போதும் இப்படி யோசிப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகையிலிருந்து காணாமல் போய்விடுவார்கள் என்றால் அதுக்கு பிற்பாடு இருக்கிற உலகம் இதை குறித்து என்னதான் ஒரு செய்தியாக சொல்லும்? Lakhs of people are going to disappear suddenly. திடீரென லட்சக்கணக்கான ஜனங்கள் காணாமல் போகிறார்கள். A Christian who's become like Jesus, when he's driving the car, can get caught up and the car can crash. கிறிஸ்துவை போலவே மாறிவிட்டதான ஒரு கிறிஸ்தவன் கார் ஓட்டி கொண்டிருக்கும் போதே இயேசு வந்தால் காணாமல் போய் விடுவார். A sister who's cooking in the kitchen, she can disappear while the stove is on. சமையலறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு சகோதரி இயேசு வருவார் எல்லாம் அப்படியே மறைந்து விடுவார். So lakhs of people are going to disappear at the same time. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் காணாமல் போக போகிறார்கள். How is the world going to give an explanation for this disappearance? இது முடிந்த பிற்பாடு உலகத்தை குறித்ததான நிலையை இவர்கள் எப்படி வியாக்கியானப்படுத்த போகிறார்கள்? This is the answer. இதான் பதில். What? என்ன? Purification. Purification. They are calling spirits now to rule the world. உலகத்தை ஆவிகள் ஆள கூப்பிடுகிறார்கள். So when those spirits come, these people would have vanished. அந்த ஆவிகள் வந்தபோது இந்த ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள், காணாமல் போய் விட்டார்கள். So the world will say, these people who have disappeared are the ones who stood against this movement. They have been purified, they have been obliterated, they have been destroyed. இவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவர்கள் எல்லாருமே இந்த ஆவிகள் வந்து இந்த பூமியை ஆள்கை செய்வதற்கு தடை செய்தவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த பியூரிபிகேஷன் என்கிற இந்த ஒரு செயல் மூலம் பூமியை விட்டு அகற்றப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், விரட்டடிக்கப்பட்டார்கள். So people are going to say, oh, good riddance, thank God they have been rid of. கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் நல்லது நல்லது என்று சொல்வார்கள். I recently heard the testimony of a man who was a worshipper of Satan. சாத்தானை ஆராதிக்கிறதான ஒரு மனுஷனுடைய சாட்சியை அண்மையில் நான் கேட்டேன். He didn't worship Satan, but he went into that group and came out. இவர் சாத்தானை ஆராதித்தவர் அல்ல, அந்த குழுவுக்குள் போய் வந்தவர். So you know, he heard their story, their side of the story. அவருடைய கதைகள் எல்லாம் கேட்டவர். So you know what they are saying about what's going to happen about the future. Like we speak about the last days, they also speak about the last days. நம்ம இப்ப கடைசி காலம் என்று இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதுபோல சாத்தான் சபையை சேர்ந்தவர்களும் பேசுகிறார்கள். You know what they are saying? அவங்க சொல்றது என்ன தெரியுமா? God and Satan, they had a misunderstanding. தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. So God pushed Satan aside. ஆகவே தேவன் சாத்தானை வெளியே தள்ளிவிட்டார். Actually Satan is not so bad. சொல்ல போனா சாத்தான் அப்படி ஒன்னும் ரொம்ப மோசம் கிடையாது. It's a little bad only. கொஞ்சம் கெட்டவன். But God
have pushed Satan away. ஆனா அந்த தேவன் சாத்தானை தள்ளி விட்டாரு. So there are two like political parties. These are two parties now. ரெண்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறது போல இவங்க ரெண்டு கட்சிகளாக இருக்கிறார்கள். Both are now competing for power. இப்ப ரெண்டு பேருமே அதிகாரத்தை எடுக்க சண்டை So போடுகிறார்கள். now what's going to happen? நடக்கிறது என்ன தெரியுமா? Now what I'm telling you is what Satan's group is saying. சாத்தான் சபையா சொல்லக்கூடியதானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Very soon Satan is going to come to rule the world. அதி சீக்கிரத்தில் சாத்தான் இந்த உலகத்தை ஆள வருவான். That is, Satan and Jesus are going to have a fight. அதன் அர்த்தம் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் ஒரு சண்டை வரும். Jesus will be defeated. இயேசு தோல்வி அடைவார். Satan will come and rule the world. சாத்தான் இந்த உலகத்தை ஆளுவார். And when Jesus sees that he is defeated, இயேசு தான் தோல்வி அடைந்திருப்பதை காணும்போது he will come down quickly to the earth and snatch away his people and go and get settled in a new planet. இயேசு சீக்கிரமா இந்த பூமிக்கு வந்து தன்னுடையவர்களை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு ஒரு புதிய கோலில் போய் செட்டில் ஆகி விடுவார். And then Satan and his people will rule this earth forever and ever. அதற்கு பிற்பாடு சாத்தானும் அவனுடைய ஜனங்களும் இந்த பூமியை என்றென்றும் ஆளுவார்கள். That's what they think it is. அப்படித்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். What does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? The dragon and his angels fought with Michael and his angels. Michael won the battle and threw the dragon down. But they are saying, no, the dragon is going to fight with Jesus and Jesus is going to escape with his people, it seems. வேதம் என்ன சொல்கிறது? மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானும் சேனைகளோடு கூட சண்டையிட்டு வானத்திலே அந்த யுத்தம் உண்டாகி சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கீழே பூமியிலே தள்ளப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் இவர் சொல்கிறது சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் சண்டை வந்து இயேசு தோல்வி அடைகிறதாகவும் இயேசு சீக்கிரமா இந்த பூமிக்கு வந்து தன்னுடையவர்களாம் சேர்த்துக்கொண்டு அவர் இன்னொரு கோலில் போய் செட்டில் ஆகி விடுவார். There are so many who are innocently believing that. இத ஒன்றும் அறியாமலே நம்புற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார். Shall we close our eyes 1 minute? மறுபடியும் நம்முடைய கண்களை ஒரு நிமிடம். There are so many people in this earth who are innocently deceived. இந்த பூமியில் இருக்கிற अनेகர் ஒன்றும் அறியாமலே வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். But our God and your God, our Savior and your Savior should go and visit them. ஆனால் உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் நம்முடைய இரட்சகர் உங்களுடைய இரட்சகராய் இருக்கிறவர் நமக்கு முன்னே செல்கிறார். In these last days you should go and visit such innocently deceived people and deliver them. இந்த கடைசி நாட்களில் அவரே நமக்கு முன்பாக போய் இந்த ஒன்று மரியாதை இருக்கிற இந்த ஜனத்தை அவர் சந்தித்து அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். Satan should not control their minds. சாத்தான் அவருடைய மனதை இனியும் கட்டி வைக்க கூடாது. The true God, our God, should go and visit them and deliver them from that control. மெய்யான தேவன் நமது தேவன் போய் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அவர்களை எல்லாம் மீட்டு வர வேண்டும். Listen, now we are going to do a ministry. நாம் இப்பொழுது ஒரு ஊழியம் செய்ய போகிறோம். All of us are going to sit here and do a ministry. நாம் எல்லாரும் இங்கு இருந்து அமர்ந்து நாம் ஒரு ஊழியம் செய்ய போகிறோம். We are going to praise God for some time. சில நேரம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். As we praise God, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது God is going to send evangelists to those people. தேவன் நாம் ஸ்தோத்திரிக்க அந்த ஜனத்தை நோக்கி சுவிசேஷகர்களை அனுப்புவார். Those evangelists are going to speak the truth to those people. அந்த ஜனத்தை நோக்கி சுவிசேஷகர்கள் சத்தியத்தை சொல்வார்கள். When they speak this truth, அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்லும்போது the power that is in your praise now is going to enter into them. நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களே இந்த ஸ்தோத்திரத்துக்குள் இருக்கிற வல்லமை வெலன் அவர்களுக்குள்ளே புகுந்து கொள்ளும். And when they speak to those innocently deceived people, இவர்கள் இந்த ஒன்றும் அறியாமையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற இவர்களிடத்தில் பேசும்போது they are going to come to the knowledge of the truth. அந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை வந்து சேர்வார்கள். Therefore with the responsibility, praise God. பொறுப்போடு ஸ்தோத்திரங்களை பண்ணுங்கள். Knowing that it's going to work in some other part of the world, let us praise God. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இது கிரியை செய்ய போகிறது என்கிற உணர்வோடு செய்யுங்கள். ஸ்தோத்திரம் 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 தியாமன் கரமானி அங்கரமால் சந்துனம் கரமானி அந்துதே ஸ்தோத்திரம். Praise you Jesus. Praise you Lord. Praise you Jesus. Thank you Lord. We praise you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Praise you Lord. Praise you. We 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 praise you. Thank you Lord. We thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. We praise you. We praise you. Listen. கவனிங்கள். If you look at the map of the world behind you, உங்களுக்கு பின்பாக இருக்கிற உலக வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்றால் Madras will be a very small dot. சென்னை என்பது உலக வரைபடத்திலே ஒரு சின்ன புள்ளி போல் தான் இருக்கும். In that Chengalpattu will be a very very small dot. அதில் செங்கல்பட்டு என்று சொல்லும்போது அது மிகவும் சின்ன புள்ளியாக இருக்கும். Inside that you and I are sitting, you can't even be seen. அந்த செங்கல்பட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் உற்று பார்த்தாலும் காணப்பட மாட்டோம். We are such a small group. நம்ம அவ்வளவு சின்ன கூட்டத்தார். But you know something?
ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Our God is so big, when we praise him, it shakes the whole world. நாம் தேவனை துதிக்க துதிக்க ஒரு காரியம், நம்முடைய தேவன் பெரியவர், அவர் இந்த பூச்சக்கரத்தை அசைத்துக் கொண்டே இருப்பார். So when we as a small group praise the big God, he does big things for us. சிறியவர்களாகி நாம் இவ்விதமாய் துதிக்க துதிக்க அந்த பெரிய தேவன் எல்லாவற்றையும் அசைக்க ஆரம்பிப்பார். Hallelujah! Hallelujah! Our God is great, great above all gods. நம்முடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர். Therefore let us praise him. ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Thank you, Jesus. Uramankana mankatuna. Praise you, Lord. Praise you, Jesus. We praise you. 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 We should be so grateful God has given us the truth. இப்படிப்பட்ட சத்தியத்தை தேவன் நமக்கு தந்தபடி நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். When so many people are being deceived by these doctrines of devils, பிசாசின் உபதேசங்களினால் அநேகர் வஞ்சிக்கப்படுகையில், when so many people think that that is the truth, அதுதான் சத்தியம் என்று ஏராளமே நம்பிக்கொண்டிருக்கையில், God has helped us to understand what is real. உண்மை நிஜம் இன்னதென்பதை அறிய தேவனோ நமக்கு உதவி When there செய்திருக்கிறார். are thousands and thousands of names who claim themselves to be God, அநேகமே எழும்பி தங்களை தேவன் என்று உரிமை கொண்டாடி the கொண்டிருக்கையில், Lord has given us the grace and the wisdom to understand that Jesus Christ is Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை நம்ப கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். How many here say Jesus Christ is Lord? எத்தனை பேர் சொல்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்? Yes, our Lord, he is God. நமது தேவனே ஆண்டவர். Our Jesus, he is God. நமது இயேசுவே ஆண்டவர். Hallelujah! Hallelujah! How beautiful it would be if this was the voice proclaimed by the whole world. இந்த சத்தமானது முழு உலகத்துக்கும் பிரஸ்தாபமாய் பரகுற செயல் யோசிக்கும் போது எவ்வளவு ஒரு அழகான அற்புத காட்சி இது. The time is going to come when meetings like this are going to take place all over the world before Jesus comes. இயேசு வரப்போகிறார். இது நிமித்தமாகவே இப்படிப்பட்ட கூட்டங்கள் சர்வ பூமியிலும் தேசிய அளவிலே நடத்தப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says, yet once more I will shake the heavens and the earth. வேதம் சொல்கிறது, இன்னும் ஒரு தரம் இந்த பூமியையும் வானத்தையும் நான் அசைப்பேன். Yes, God is going to use us to shake this world. இந்த உலகத்தை அசைக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். Demons may try to attack, but they're going to be put to shame. சாத்தான் நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு விரோதமாய் தாக்க வருவான். ஆனால் நமது ஆண்டவரோ எழும்பி அவனை அசைப்பார். Hallelujah! Now I want to tell you one more thing about how Satan controls the mind. சாத்தான் எப்படி மனதை கட்டுப்படுத்துகிறான் என்பதை மற்றொரு காரியமாய் சொல்கிறேன். He uses many tools. அநேக கருவிகளை உபயோகப்படுத்துகிறான். Today he is using the media to control human minds. மனுஷர்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு மீடியா அல்லது இன்றைக்கு இருக்கிறதான செய்திகள் கொடுக்கக்கூடிய தகவல் கொடுக்கக்கூடிய கருவிகளை உபயோகப்படுத்துகிறார். See, this group called the Illuminati and other powerful groups are now controlling the media. இன்றைக்கு இல்லுமினாட்டி என்று நாம் பார்த்தோமே, மற்ற அமைப்புகள் நிறைய இருக்கிறது. அவைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மீடியா மூலமாக ஜனங்களுடைய மனதை கட்டுப்படுத்துகிறார். They are filtering news, changing news, so that what is given is able to subtly control or divert minds of the people so that they might be prepared for what is coming. இனி வரும் காலத்துக்கு மனிதர்களுடைய மனதை இருக்கிற இடத்திலிருந்து திசை திருப்பி நம்ப வைக்கும்படியாக கொடுக்கிற செய்திகளை முற்றிலும் மாற்றியோ அல்லது ஓரளவு மாற்றியோ மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்திகளை கருவிகள் மூலமாக கொடுக்கிறார். So through the newspapers, through the television, through music, through movies, these groups are using these media to influence human minds. செய்தித்தாள்கள், சினிமாக்கள் மற்றும் இப்படிப்பட்டதான செய்தி கொடுக்கக்கூடிய தகவல் கருவிகள் மூலமாக இவைகளை பயன்படுத்தி மனிதர்களுடைய மனதை தன்வசப்படுத்துகிறார்கள். And researchers have found out that the most powerful weapon of psychological warfare, war against the mind, is the television. இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறதான ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், சைக்கலாஜிக்கல் சம்பந்தமாய் மனநிலைகள் சம்பந்தமாக மனதை தாக்கி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகமான கருவிகளில் ஒன்றுதான் டிவி. It's the most powerful weapon used in psychological warfare in history. சரித்திரத்திலே மனநிலை சம்பந்தமாக மனிதர்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியதான சக்தி வாய்ந்ததான ஒரு கருவி டெலிவிஷன், டிவி என்று சொல்கிறார்கள். If you notice even a still picture in television, ஒரு டெலிவிஷனில் வரக்கூடிய காட்சிகளிலே ஒரு ஸ்டில் பிக்சர்ஸை பார்ப்போம் என்றால், you will see those pictures are not really still.
there will be a motion, a rhythmic motion in the screen. அந்த வரக்கூடிய காட்சிகள் அப்படி ஸ்டில் போல வந்து போவதல்ல, அதற்கு முன்பாக அசைந்து ஆடக்கூடிய இசைகளை தழுவிய ஒரு காட்சியாக இணைத்திருக்கும். So when that motion takes place, that rhythmic motion takes place, அந்த இசைகளோடு கூடிய அசைவுள்ளதான காட்சிகள் வந்து போகும்போது those who are watching the television are kind of hypnotized. அந்த டிவியை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் அந்த காட்சிகள் வந்து அப்படி நின்று போகும்போது அவர்கள் அப்படி கிட்னாப் பண்ணப்பட்டது போல ஆகிறார்கள். So it may be just a news on அது ஒரு TV. செய்தி போல அப்படி வந்து போகும். In the news you won't see many pictures, just one man there. அந்த நியூஸில் பார்த்தால் ஒரு மனுஷனை தான் பார்ப்பீர்கள். But then there is a motion in a particular rhythm, in a particular beat, it's taking place. ஒருவர் செய்தி கொடுத்து கொண்டே இருப்பார், ஆனால் அதே நேரத்தில் இசைகளோடு இணைக்கப்பட்ட ஒரு தாளத்தோடு கூட ஒரு வந்து காட்சிகள் வந்து போய் கொண்டிருக்கும். So that hypnotizes them. அது அவருடைய மனதை கட்டுப்படுத்துகிறது. So what happens, it kind of makes their mind blank and weak and they keep staring with a glassy stare at the TV. அது என்ன செய்கிறது என்றால் இருக்கிற மனதை அப்படியே பிளாங்காக மாற்றிவிட்டு அந்த காட்சி அப்படியே பார்க்க வைக்கிறது. Once that situation is attained by the mind, it's very easy to control the mind, they say. ஒருவனுடைய மனது அந்த நிலையை எட்டின பிற்பாடு அந்த மனதை தன்வச கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதானது என்று அவர் சொல்கிறார்கள். After that, whatever news is delivered, it goes and gets embedded into the minds without their knowledge. They start believing it. அதற்கு பிற்பாடு எந்த செய்திகளை அவர்கள் கொடுக்க வாஞ்சித்தாலும் கொடுக்கிற செய்திகள் நேரடியாக அவருடைய மூளைக்குள்ளே போய் அங்கே அவைகள் பதிவு செய்யப்பட்டதான காட்சிகளாக பதிக்கப்படுகிறது. So groups like this are able to control human minds through the television. ஆகவே இப்படிப்பட்டதான அமைப்புகள் டிவி மூலமாக அநேகருடைய மனதை பிடிக்கிறார்கள். Now do you know why we say do not watch the television? டிவி பார்க்க கூடாது என்று நாம் சொல்வதனுடைய கருத்து இப்பொழுது விளங்குகிறதா? The simple reason is we do not want the devil to control your mind. உன் மனதை சாசானவன் கட்டுப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறதில்லை. We don't want you to be psychologically brainwashed by the adversary. மனநிலை சம்பந்தமாக உன் மூளையை சலவை செய்யும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறதில்லை. We believe in your safety. God wants you to be safe in the mind. He wants you to understand what is his plan. That's why he says stop this. உன் மனது பத்திரப்பட்டிருக்க வேண்டும். தேவன் பத்திரமாக உன் மனதிலே தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் உன் மனதுக்கு இன்னதென்று தெளிவாக விளங்க வேண்டும். இது நிமித்தமாகவே இந்த காட்சிகளுக்கு விலக்கமாக இருந்து சொல்கிறோம். So please make a decision to put that out of your homes. ஆகவே தயவு செய்து உங்களுடைய இல்லங்களிலிருந்து அவைகளை வெளியேற்றுவதற்கு உடனே முயற்சி எடுங்கள். The devil will give you excuses to keep this in your house. இவைகளை உங்களுடைய வீட்டில் வைத்துக் கொள்வதற்காக சாத்தான் சாக்குப்போக்குகளை சொல்வான். But if you keep it in your house, you are going to be a victim of these enemies who want to rule the world. You are going to be their prey. இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று இருக்கிற இந்த அமைப்புகளுக்கு மிகவும் பரிதாபமாக மிகவும் கெடுக்கப்பட்ட தீர்க்கப்பட்டதான ஒரு குடும்பமாக ஆளாக நீ சீக்கிரத்தில் மாறி விடுவாய். I listened to a man who's not a Christian saying this. கிறிஸ்தவன் அல்லாத ஒரு மனுஷன் சொன்னதான ஒரு காரியத்தை நான் கேட்டேன். He said the TV has become a member of the family. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த டிவி எங்க வீட்ல ஒரு ஆள் போலவே மாறிடுச்சு. It's become an altar before who, it's like a religion now. It's like a god in every home. People are sitting before it and worshipping it. டிவி ஒவ்வொரு வீட்டிலும் அது ஒரு பிரசங்க மேடை போல பலிபீடம் போல மாறிவிட்டது. எல்லாரும் ஆராதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த நிலையை எட்டி விட்டது. So it has taken control of human beings all over the world and people are sending programmed messages to alter your mind. உங்களுடைய மனதை மாற்றும்படியாக அது எல்லா இடங்களிலிருந்து புரோகிராம் அல்லது நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. Child of God, if you do not want to be left behind, தேவனுடைய பிள்ளையே நீ கைவிடப்பட வேண்டாம் என்று வாஞ்சிப்பாய். if you want to go when Jesus comes, இயேசு வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வாஞ்சிப்பாய். if you do not want these people to control your mind and you want God to control your mind, இந்த ஜனங்கள் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டாம், தேவன் மாத்திரமே கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீ வாஞ்சிப்பாய் என்றார். today make a decision to put that television out of your house. இன்றைக்கே உன் வீட்டிலிருந்து டிவியை அகற்ற நீ ஒரு தீர்மானம் எடு. The television is not on God's side. It is neither neutral. It's the adversary's tool. டிவி என்று சொல்லும்போது அது தேவன் பட்சத்தை சேர்ந்ததல்ல, நடுநிலை பகுதியும் அல்ல, அது சத்ருவானுடைய ஆயுதம் கருவி. Just like we have a Bible, Satan also has a Bible. நமக்கு ஒரு வேத புத்தகம் இருப்பது போல சாத்தானுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. It's called the Satanic Bible. அது சாத்தானின் வேதாகமம். It was written by a man called Anton LaVey. ஆண்டன் லாடி என்கிற ஒருவரால் எழுதப்பட்டது. He is the founder of the Satanic Church. சாத்தானின் சபையை நிறுவினவர் அவர்தான். In his Bible, in that Satanic Bible,
TV is mentioned. அந்த சாத்தான் சபையாருடைய சாத்தானின் வேதாகமத்தில் டிவி சொல்லப்பட்டிருக்கிறது. It is written, one verse says, we are going to communicate to all the people of the world through television. We are going to speak to them without their knowing it. உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு டிவியின் மூலமாக நாம் பேச போகிறோம். அவர்களுக்கே தெரியாமல் நம்முடைய வார்த்தைகள் அவருடைய மூளையை எட்ட போகிறது. That's exactly what we are saying to you. அதுதான் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. Don't allow that new God to speak to you. புதிய தேவன் உங்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். That serpent that spoke to Eve and Adam is trying to speak to every human being today. ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து பேசின அதே சர்ப்பம் ஒவ்வொருவரோடு வந்து பேசும்படியாக தருணத்தை காத்துக் கொண்டிருக்கிறது. He calls this the age of enlightenment and he says you're going to get new knowledge. இன்றைக்கு புதிதான அறிவை பெற்று விடுகிறோம் என்று இப்படிப்பட்ட அமைப்புகள் சொல்கிறார்கள். People are going believing that. ஜனம் அதை நம்புகிறார். But you, child of God, flee from these things. ஓ தேவனுடைய பிள்ளையே, இவைகளை விட்டு விலகி ஓடுங்கள். Today make a determination to put that television out of your house. இன்றைக்கே டிவியை உங்களுடைய வீட்டிலிருந்து அகற்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். Don't get deceived and be left behind and become a victim of the Antichrist. வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களாக அந்தி கிறிஸ்துவினுடைய பயங்கரமான ஒரு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட வேண்டாம். Before concluding, இதை முடிப்பதற்கு முன்னே we are going to pray that God should control our minds. நமது மனதை தேவன் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். Our minds are weak minds. நம்முடைய மனது பலவீனமான மனசு. Very easily we fall on the wrong side. அதிசீக்கிரமாய் தவறான பக்கம் பின்பற்றுவோம். Very easily we lose the presence of God. அதிசீக்கிரமாய் தேவ சமூகத்தை இழந்து விடுவோம். Very easily we believe the wrong things. அதிசீக்கிரமாய் தவறான காரியத்தை நம்புவோம். Very easily Satan can deceive us. அதிசீக்கிரம் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவார். So we need strength in the mind. நம்முடைய மனதிலே நமக்கு ஒரு பலன் தேவை. So to be strong in the mind, we need constant contact with God. நம்முடைய மனதிலே பலன் உடையவர்களாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக தேவனோடு தொடர்பு நமக்கு தேவை. So one method by which we keep constant contact with God is a life of prayer. நாம் தேவனோடு தொடர்ச்சியாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வழி ஜெபம். If you turn back to the key verse, ஆரம்ப வசனத்துக்கு நாம் வருவோம் என்றால், Jesus was speaking to 4 disciples. இயேசு 4 சீஷர்களிடத்தில் பேசுகிறார். He was speaking to Peter, James, John and Andrew. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயாவிடத்தில் பேசுகிறார். That's what we read in the beginning of the 13th verse. அந்த 13th chapter. 13ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். We read that in verse 3. 3ஆம் வசனம். And then in 37 he says, he tells the 4 of them, 37ஆம் வசனத்தில் அந்த 4 பேரை பார்த்து சொல்கிறார், what I tell the 4 of you, I tell all in the world, watch. நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் உலகத்தார் அனைவருக்கும் சொல்லுங்கள், விழித்திருங்கள். So when Jesus said that word, he thought of you and me. இயேசு அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களையும் என்னையும் நினைத்துதான் பேசுகிறார். So in verse 37, you are there, I am there. அந்த 37ஆம் வசனத்துக்குள் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் Now இருக்கிறேன். if you look at verse 35, 35ஆம் வசனத்தை பார்க்கும்போது you see 4 times mentioned there. அங்கு 4 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even, midnight, cock crowing, morning. சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூறும் நேரம், காலை. You see there's an order there. அங்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. It starts from 6 o'clock in the evening, சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. then goes to midnight, அடுத்து நடுராத்திரி, then early morning, அடுத்து அதிகாலை, then morning. அடுத்து காலை. So it is spanning the entire night time. அது முழு ராத்திரி காலத்துக்கு அந்த கால வரை உட்படுத்தி பேசுகிறது. So Jesus is saying, watch therefore, because you don't know at what time the Son of Man is coming. மனுஷகுமார் இந்த நேரத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆகவே விழித்திருங்கள் என்று சொல்கிறார். So be extra vigilant, that's the message. அது அர்த்தம் எக்ஸ்ட்ராவாக விழித்திருங்கள். But the devil is doing all he can to ruin our prayer life. ஆனால் சாத்தான் நம்முடைய ஜெப ஜீவியத்தை அப்படியே துடைத்தோறிவதற்கு எல்லா வேலையும் செய்து விடுவார். He's making us very busy with this world so that we have no time to pray. இந்த உலகத்தில் ரொம்ப அழுவலாக்குவான், நம்ம ஜெபிக்க விட மாட்டான். He'll make us come late in the night to our house, leave early in the morning, and we know we have to pray. So just about 2, 3, 4, 5 minutes, Lord, we say mumble a few words and we just go just to smother our conscience. இரவு
ரொம்ப தாமதமாக வர வைப்பான். அதிகாலையில் விழித்தெழும்பி ஓட வைத்து விடுவான். வந்த பிற்பாடு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. ஏதோ நம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக 2, 3, 4, 5 நிமிடங்கள் மாத்திரமே முணுமுணுத்து ஜெபித்து விட்டு அப்படியே போய் விடுவோம். Today we are going to fight against this adversary that is ruining our prayer life. நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாசப்படுத்தின இந்த சத்துருக்கு விரோதமாக யுத்தத்தை தொடுக்க போகிறோம். Now this is a big giant working. இது ஒரு பெரிய ஒரு ராட்சசன் என்று செயல்படுகிறார். Now I want to turn our attention to the situation where David fought against Goliath. தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணினதான அந்த காட்சிக்கு உங்களை திருப்ப வாஞ்சிக்கிறேன். This is a spirit, the spirit of Antichrist that is working against the children of God, ruining their prayer life. அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்து ஜெப ஜீவியத்தை எடுத்து போடக்கூடியதான ஒரு ஆவி. Before I start, நான் தொடங்குவதற்கு முன்னே I want to ask you a question. ஒரு கேள்வி கேட்க வாஞ்சிக்கிறேன். Please give me a frank answer. தயவு செய்து திறந்த முகமாக ஒரு விடை கொடுங்கள். How many of you are struggling with your prayer life? உடைய ஜெப ஜீவியத்தோடு கூட எத்தனை பேர் போராடுகிறீர்கள்? I want to pray but I'm not able to pray like I want to pray. ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன், ஆனால் ஜெபிக்க வாஞ்சிக்கிற பிரகாரம் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. Please put up your hands. அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Almost every hand is up. கிட்டத்தட்ட எல்லா கரங்களும் உயர்ந்து இருக்கிறது. So there is a war going on. Please put down your hands. ஆகவே ஒரு யுத்தம் உனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. Please put down your hands. கரங்களை கீழே போடுங்க. This is a war going on. இது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There's someone who doesn't like you to pray. உன்னை ஜெபிப்பதற்கு யாரோ ஒருவன் விரும்புவதில்லை. There is someone who knows if you stop praying he can win the battle. நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் யுத்தத்தில் ஜெயித்து விடுவாய் என்று அவனுக்கு தெரியும். So if you come to the David and Goliath scene, தாவீது கோலியாத்துடைய அந்த காட்சிக்கு you வந்தால் can see 4 groups there. அங்கு 4 கூட்டத்தாரை பார்க்கிறோம். 4 groups related to the anointing. அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்ட 4 கூட்டத்தார். One is the anti-anointed, that is one against the anointing. ஒன்று அபிஷேகத்துக்கு விரோதமானவன். That is Goliath and the Philistines. அது கோலியாத்தும் பெலிஸ்தர்களும். The other is the unanointed. ஒன்று அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள். That is the army of Israel that is seated there. அங்கு இருக்கிறதான இஸ்ரவேலுடைய ராணுவம். Then there is the ex-anointed who was formerly anointed but now lost the anointing. ஒன்று அபிஷேகம் ஏற்கனவே பெற்றவன், அபிஷேகத்தை இப்பொழுது இழந்திருக்கிறவன். That is Saul. அது சவுல். Then there is a new anointed. ஒரு புதிதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். That is David. அது தாவீது. Now this Saul, he didn't like to fight that battle. இந்த சவுலுக்கு யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லை. 40 days that Goliath was challenging the Israelites. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு சவால் விடுகிறான். Give me a man. எனக்கு ஒரு மனுஷனை அனுப்புங்கள். If that man can fight against me, அவன் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும். if he prevails over me, we will be your servants. அவன் என்னை ஜெயிப்பான் என்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். But if I fight against you, then you will be our servants. நான் உங்களை மேற்கொள்வேன் என்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். Now amongst all the Israelites, Saul was the tallest. Every Israelite was only below his shoulders. எல்லா சமஸ்த இஸ்ரவேலர்கள் நிறுத்தி வைத்தால் சவுல் மாத்திரமே உயரமானவன். அவனுடைய தோள்பட்டையின் கீழ் தான் மற்றவர்கள் இருப்பார்கள். So he was the only giant in Israel to face this Goliath. இந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ராட்சசன் சவுல் தான். 40 days the invitation was given but Saul didn't go. 40 நாள் இவன் வர வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறான். ஒருவர் வரவில்லை. He didn't want to compromise. He didn't want to fight, he wanted to compromise. யுத்தம் பண்ண இஷ்டமில்லை, ஒத்து போக மனம் வந்து விட்டது. There is that's a very dangerous thing. அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். If you compromise with the adversary, at that time it will look peaceful but little by little he will take over. சத்துருவோடு நீ ஒத்து போக நீ முயற்சிப்பாய் என்றால் அது தற்காலிக சமாதானமாக இருக்கும். ஆனால் நீயோ பிற்காலத்தில் படிப்படியாக தோல்வியை தழுவி விடுவாய். There is a story about how the devil tried to take control of a house. ஒரு வீட்டை பிசாசானவன் விதமாக தன்வசம் எடுக்க முயற்சித்தான் என்ற ஒரு கதை உண்டு. But the wise man in the house said, "No, I am not going to let you in." ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஞானம் உள்ளவனோ நான் உன்னை உள்ளே வர விட மாட்டேன் என்றான். So finally Satan said, compromised. கடைசியாக சாத்தான் சொன்னான், நாம ரெண்டு பேரும் சம்மதமாகி ஒத்து போவோம். We'll do one thing. ஒன்று செய்வோம். You keep the house. நீ வீட்டை வைத்துக்கொள். You stay in the house. நீ வீட்டுக்குள் இருந்து The கொள். house is yours. ஒரு வீடு உனக்குரியது. But I want only a nail in the wall. எனக்கு ஒரே ஒரு காரியம், உன்னுடைய செவர்ல ஒரு இடத்துல மட்டும் ஆணி அடிக்கணும், அவ்வளவுதான். Then the man thought, மனுஷன் நினைச்சான், one nail, how is it going to affect me? ஒரு ஆணி அடிக்கிறதானே, அது என்ன எப்படி என்ன பாதிக்க போகுது? He said, okay, I'm tired of fighting with you, saying no, no, no. Okay, you can have a nail. உங்கள சண்டை போட்டு ஓஞ்சி போச்சு, ஆணி தான் அடிக்க அடிச்சிட்டு போ. So the next day the devil came. அடுத்த நாள் சாத்தான் வந்தான். What are you here for? நீங்க எங்க இருக்கிற? I want to drive that nail on your wall. உன்னுடைய சுவர்ல ஆணி அடிக்க வந்திருக்கேன். Okay, go. அடி. So he hit the nail on the wall. அந்த சுவத்துல ஆணி அடிக்க ஆரம்பிச்சான். Then he went away.
போயிட்டான். After a few days he came back. அடுத்த சில நாட்கள் பிற்பாடு வந்தான். What are you come here for? ஏங்க வந்த? I brought a basket with me நான் ஒரு கூடையை வைத்து கொண்டு வந்திருக்கிறேன். and I want to hang this basket on the nail. இந்த கூடையை அடித்த ஆணியில தொங்க விட்டு போக வந்திருக்கிறேன். Listen, you only agreed for a nail. Now you can't hang the basket. I don't agree to this. கவனி, நீ ஆணி அடிக்கிறதுக்கு தான் உத்தரவு கேட்டாய், கூடையை தொங்க விட்டதுக்கு உத்தரவு கேட்கவில்லை. So I will not agree to this. நான் அது ஒத்து போக மாட்டேன். You can't come and hang that basket. நீ வந்து கூடையை தொங்க விடக்கூடாது. Then Satan said, சாத்தான் சொன்னான், Sir, whose nail is that? அவக்கடா ஐயா, இது யாருடைய ஆணி? That's my nail. ஏன் ஆணி? You're not giving me authority to hang my basket on my nail? ஏன் ஆணில ஏன் கூடைக்கு தொங்க விடுறதுக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன். You have to give authority. நீ அதிகாரம் கொடுக்கத்தான் செய்யணும். Then the man said, all right, okay, then hang a basket. What's the harm? Let him hang a basket. சொன்னா சரி, கூட தானே போய் தொங்கிட்டு போ. Nothing happened for some time. கொஞ்ச நாள் ஒண்ணு நடக்கல. After a few days he came again. மறுபடியும் அவன் திருப்பி வந்தான். What are you here for? ஏன் வந்திருக்க? I have some rotten meat. நான் கொஞ்சம் அழுகி போனதான கெட்டு போனதான இறைச்சி இருக்குது. I want to put it in the basket. அந்த கூடையில போட்டு போக. No, you can't do that. நீ செய்ய கூடாது. That's my nail, that's my basket, that's my rotten meat. Who are you to say no? ஏன் நீ ஏன் கூட நான் கொண்டு வந்த ஏன் இறைச்சி நீ யாரு கேக்குறது? So he couldn't refuse. He had to go and he put the meat into that basket. மறுக்க முடியவில்லை. அந்த கூடைக்குள்ள போட்டு போயிட்டான். Now can that man stay in the house after this? அதுக்கு பாட அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? He couldn't stand the smell. அங்க நிக்க முடியல. He told Satan, take that out. I don't agree to this. அப்ப சொன்னா சாத்தான் இதை எடுத்துட்டு போய் என்னால இது ஒத்து போக முடியாது. If you don't want, leave. சொன்னா உனக்கு சம்மதம் இல்ல, நீ வீட்டை விட்டு வெளியே போ. So that's how Satan took over. இப்படி தான் சாத்தான் பிடிச்சிட்டு போனான். This is what is happening when we compromise. இப்படி தான் ஒத்து போகும்போது நமக்கும் நடக்கிறது. Brother, sister, don't be afraid of the adversary. சகோதரா சகோதரி, சத்துருவை பார்த்து பயப்படவே பயப்படாது. If you're afraid of the adversary, don't think he'll let you go because you are sparing him. நீ அவனை விட்டுறதுனால நீ பயப்பட்டறதுனால அவனை சும்மா விட்டுட்டு போக மாட்டான். Whether you beg or plead or fight or don't fight, he's going to fight. நீ கெஞ்சுவியோ வருந்தி கேப்பியோ யுத்தம் பண்ணுவியோ அவன் பக்கத்துல யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். Even if you don't want to fight, he will fight. உனக்கு யுத்தம் பண்ண இஷ்டம் இல்லாட்டாலும் அவன் பண்ணுவான். If you turn to Judges chapter 2, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் God reproves the Israelites for not doing this. இதை செய்யாதிருப்பதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிக்கிறார். Judges chapter 2 verse 2. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? And ye shall make no league with the inhabitants of this land. Ye shall throw down their altars, but ye have not obeyed my voice. Why have ye done this? The next verse says, because you did this, because you compromised, those gods are going to become a snare to you. அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனது நிமித்தம் அந்த தேவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So don't be like Saul, like the ex-anointed who doesn't want to fight, who wants to compromise. அபிஷேகத்தை இழந்து போனதான சவுலை போல இருக்க வேண்டாம், அதோடு கூட ஒத்து போக வேண்டாம். When David saw this challenge of the adversary, இந்த சத்ருவின் சவாலை தாவீது கண்டபோது David got angry. தாவீது கோபம் அடைந்தார். So now today God is going to give us an anointing, a new anointing to make us angry. இன்றைக்கு தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை உனக்கு தருவார். இந்த அபிஷேகம் சத்ருவின் மேலே கோபம் கொள்கிற அபிஷேகமாக இருக்கும். This spirit that is at work is against prayer. இந்த கிரியை செய்கிற இந்த ஆவிகள் நம்முடைய ஜெபத்துக்கு விரோதமான ஆவிகள். Now I'm going to read something to you. நான் உங்களுக்கு இப்படி சில காரியத்தை வாசிக்க போகிறேன். In the year 1952, 1952ஆம் ஆண்டு, of the president of America, President Truman, he declared that one day in America should be called the National Prayer Day. 1952ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் என்ற சொல்லக்கூடிய ஜனாதிபதி அமெரிக்காவிலே வருஷத்துக்கு ஒரு நாள் தேசிய ஜெப நாள் என்று கொடுத்திருந்தார். And in 1988, President Reagan, he said that National Prayer Day should be the first day of the month of May every year. 1988ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்ததான ரீகன் இந்த நேஷனல் ஜெபம், தேசியளாவிய ஜெபம் என்பது மே மாதம் first Thursday, முதலாவது நாளாக முதல் வியாழக்கிழமையாக இருக்கும் என்று சொன்னார். But 3 years ago in 2007, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக, the now president of America said America is no longer a Christian nation. இப்பொழுது
இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறவர் இனிமேல் அமெரிக்க நாடு கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டார். And he cancelled the national prayer day. தேசிய ஜெப நாளையும் ரத்து செய்து விட்டார். Why? ஏன்? We don't want to offend other people. So why have a Christian prayer day in America? We don't want it anymore. அமெரிக்காவிலே மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களை புண்படுத்த வாஞ்சிக்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ஜெப நாள் என்று சொல்வதன் மூலம் மற்றவர்களை ஏன் புண்படுத்த வேண்டும் என்று நிறுத்திவிட்டார். All those who lifted up your hands just now, remember you're in the middle of a great battle. இப்பொழுது கரங்களை உயர்த்தி காட்டினீர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், யுத்தத்தின் போர்க்களத்தின் நடுப்பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? We are going to fight a battle now. நம்முடைய யுத்தத்தை நாம் செய்ய போகிறோம். There is a spirit working. ஒரு ஆவி கிரியை செய்கிறது. It's part of the mystery of iniquity. இது அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்கிறது. It's part of the spirit of the Antichrist. அந்திகிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. He doesn't want the children of God to pray. தேவனுடைய ஜனங்கள் ஜெபிப்பதை அவன் வாஞ்சிப்பதில்லை. He wants them to compromise. அவன் அவர்களோடு கூட ஒத்துப்போக வாஞ்சிக்கிறார். He wants them to not pray and fall asleep. நீங்கள் ஜெபிக்காமல் தூக்கத்திலே இருக்கும்படி அவன் வாஞ்சிக்கிறார். But Jesus said, in the last days what I say unto you all is watch. நான் சொல்கிறேன், கடைசி நாட்களில் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் விழித்திருங்கள் என்றே இயேசு சொல்கிறார். We need to reduce our sleep. நம்முடைய தூக்கத்தை குறைக்க வேண்டும். We need to pray more than before. முன்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். It's not enough to pray like before. We have to pray more than before. முந்தின நாட்களை போல அதிகம் ஜெபிக்க வேண்டும். Because we have to escape these powers and go to be with Jesus. ஏனென்றால் இந்த வல்லமைகளுக்கெல்லாம் தப்பி இயேசுவோடு இருக்க நாம் செல்ல வேண்டும். Now don't be like the ex-anointed Saul who has lost his anointing. இப்பொழுது தன் அபிஷேகத்தை இழந்ததான அந்த சவுலை போல இப்பொழுது இருக்க வேண்டாம். We are going to be like the new anointed David. புதிதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை போல இருங்கள். How many want to renew your prayer life? எத்தனை பேர் உங்களை ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்க வாஞ்சிக்கிறீர்கள்? Put up your hands. கரங்களை உயர்த்துங்கள். That means you need an anointing. அதற்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது Let's put சொல்கிறீர்கள். down our hands now. கரங்களை கீழே போடுவோம். Now God is going to send down an anointing. நம்முடைய தேவன் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். Brother, sister, this is not an empty, these are not empty philosophical words. சகோதரா சகோதரி, இவைகள் வெறும் சூன்யமான தத்துவ கோட்பாடுகள் அல்ல. As I speak these words, I know that the God of heaven and earth is with us. நான் இந்த வார்த்தைகளை பேசுகையில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Although the enemy might be working against our prayer life, realize that the great God of the universe is on our side. உன் ஜெப ஜீவியத்தை இந்த சத்துருவானவன் தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தாலும் ஒன்று தெரிந்துகொள், நம்முடைய தேவன் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். Yes, the enemy might fight against your personal prayer. சத்துருவானவன் தனிப்பட்ட ஜெபத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணட்டும். Yes, the enemy may not allow you to rise up at 4 o'clock in the morning. நீ எழும்பி 4 மணிக்கு ஸ்தோத்திரம் செய்வதை சத்துருவன் தடுத்துக் கொண்டிருக்கட்டும். Yes, the devil may not allow you to pray into the night. இரவு முழுவதும் ஜெபிப்பதை சாத்தான் தடுக்கட்டும். But remember this one thing. ஆனால் ஒரு காரியத்தை நினைத்துக்கொள். He that is within you is greater than he that is in the world. உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். And he that is within you is going to rise up as a mighty warrior. உனக்குள் இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலியை போல எழும்ப போகிறார். Like that David went against Goliath. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் நேரே ஓடினது போல. Like Goliath fell down. அந்த கோலியாத் விழுந்தார். Today that spirit against prayer life is going to fall down. இன்றைக்கு ஜெப ஜீவியத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த வல்லமை ஆவி விழுகிறது. Can you feel the spirit of God rising up within you? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் எழும்புவதை நீ உணர்கிறாயா? Can you see the anger that was in David rising up within you? இதோ உனக்குள்ளே தாவீது கொண்ட கோபத்தை போல தேவனுடைய கோப வைராக்கியம் உனக்குள் எழும்புவதை உணர்கிறாயா? How dare that devil touch the anointed of God? எல்லோ இந்த தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடுவதற்கு இந்த சத்துரு எம்மாத்திரம். He has the guts to touch you. அவன் உன்னை தொடுவதற்கு எந்த தைரியமும் இல்லை. Today God is angry with the devil. இன்றைக்கு தேவன் அந்த சத்துருவோடு கோபம் கொண்டிருக்கிறார். That angry God is going to rise up from inside you. அந்த கோபம் கொண்டு எழுகிற தேவன் உனக்குள்ளே இருந்து எழும்புவார். All those who lifted up their hands just now desiring a prayer life, இப்பொழுது ஜெப ஜீவியம் வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி வாஞ்சித்தவர்கள், your names have been registered in heaven. உங்கள் பெயர்கள் இப்பொழுது பரலோகத்திலே பதிக்கப்படுகிறது. You are going to become a prayer warrior from today. இன்றிலிருந்து நீ ஜெப வீரனாய் மாறப் போகிறாய். Do you believe this? நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe this? நீ விசுவாசிக்கிறாயா? And the spirit of God is going to move in you now. கர்த்தருடைய ஆவியான உண்மையில் அசைவாட போகிறார். Thank you, Jesus. Don't look at the
giant and be afraid. அந்த ராட்சசனை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்காதே. Look at your great God. உன் பெரிய தேவனை பார். Before that great God, that giant Goliath is a small man. அந்த பெரிய தேவனுக்கு முன்பாக இந்த ராட்சசன் ஒரு சின்ன மனுஷன். Today, God is going to fight for you. இன்றைக்கு கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். From today, you are going to stand on your knees. இன்றிலிருந்து நீ முழங்காலில் நிற்பாய். From today, your knees are going to be powerful knees. இன்றிலிருந்து உன்னுடைய முழங்கால்கள் வல்லமையான முழங்காலாய் இருக்கும். From today, your prayers are going to be powerful prayers. இன்றிலிருந்து உன் ஜெபங்கள் பலத்த ஜெபமாய் இருக்கும். From today, your God is going to be a powerful God. இன்றிலிருந்து உன் தேவன் பெரிய வல்லமையின் தேவனாய் இருப்பார். Your neighbors are going to know that your God is with you. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் நீ பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வார்கள். Your church is going to know that your God is with you. உன் சபை தேவன் உன்னோடு இருப்பதை காணும். Your relatives are going to know that your God is with you. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் தேவன் உன்னோடு இருப்பதை உணர்வார்கள். The world is going to know that your God is with you. உலகம் தேவன் உன்னோடு கூட இருப்பதை உணரும். Receive that spirit. அந்த ஆவியை பெற்றுக்கொள். Receive that new anointing. அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Thank you, Jesus. We praise you, Lord.